வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. என்ன தலைப்பு பேசினாலும் பார்த்தீங்கன்னா அதில் எங்களை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப புது தலைப்புகளை எங்ககிட்ட கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம போகிறப்போ எல்லா விஷயத்தையும் தைரியமாக எடுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய இன்னொரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது. தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மக்கள் கிட்ட போய் சேர்ந்து நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள், உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள் அவங்களும் போய் ஏற்றுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலிமா சேனலோடைய இந்த விஷன் அப்படிங்கிறது எல்லாரையும் போய் அடையும். அதனால மறக்காம தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. அதுக்கு முன்னாடி பாரி அவர்களை வரவேற்றலாம். வணக்கம். வருமுன் காப்பம் புரியுது, பட் இதென்ன ஒரு பீதி அடைக்க வைக்கிற மாதிரியே போர் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க. நியாயமா? அது பெட்ரோல் இல்லாததுக்கே நாங்கெல்லாம் கேனை தூக்கிட்டு அலறிடுவோம், தெரியும்ல. அந்த பேனிக் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த பேனிக் ஒரு அதிகமான பாப்புலேஷன் இருக்க நாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஈரானு, இப்போ இஸ்ரேலு, இவங்கெல்லாம் பாப்புலேஷனில் ரொம்ப கம்மி. அதனால் உணவு தட்டுப்பாடோ இல்லை வேறு மாதிரியான பொருளாதார சமநிலை இல்லாமல் போகிறதையோ அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். ஆனால் சீனா, இந்தியா மாதிரியான நாடுகளில் இப்போ ஒரு பொருளாதார தட்டுப்பாடு நிலைமையோ இல்லை உணவு தட்டுப்பாடோ இதெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோடைய அந்த அடிப்படையான விடயங்களே பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாயிரும். மனிதத்துவம், மனிதம் இதெல்லாமே காணாமல் கூட போயிடும் இந்த மாதிரியான நாடுகளில். அதனால் நம்ம ஒரு போர்லாம் வந்தால் எப்படி இருக்கணும், என்ன ஏதுங்கிறத இந்த போர் சூழல்லையே சொல்லிவிட்டோம்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஏன்னா போர் நடக்கிறப்ப தான் அதை பற்றி ஒரு தேடல் இருக்குது, அது ஒரு பார்வை இருக்குது. அப்போ ஒரு நாடு என்ன செய்யணும், ஒரு தனி மனிதர் என்ன பண்ணணும், ஒரு போரெலாம் வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கங்கள் என்னென்ன சொல்லும், நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஒரு கலவைக்கிலா எல்லாருக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பேசி விட்டுருவோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அந்த வார் அப்டேட்ஸும் கொஞ்சம் சொல்லிடுறது நல்லது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் வியப்போடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நேத்தன்யாகு என்ன ஆனாரு அப்படிங்கிறது. அவர் குடும்பத்தோட இப்போ கிட்டத்தட்ட 6 நாளா ஆப்சண்ட். ஈரான் தாக்குதல் அவருடைய இல்லத்தில், அதுக்கப்புறம் அவருடைய ஆஃபீஸில் இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் நேத்தன்யாகு அவருடைய குடும்பத்தோட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்கிற தகவல். ஈரான் அதில் நேத்தன்யாகு இறந்துருக்கலாம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது அஃபிஷியல். இஸ்ரேல் இல்லை அவர் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காரு, நடமாடிட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி என்னமோ ஒரு லைவ் வீடியோவும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க 6 விரலோட. அந்த லைவ் வீடியோவில் பேசும்போது ஒரு டைம் அவரோட விரல் 6 விரலாக முளைச்சிருக்கு. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேஜிக்லாம் ஒரு வேளை அந்த ரெட் ஹைஃபரை வெட்டும்போது வந்துருச்சா என்னன்னு தெரியல. அதனால இப்படி ஒரு 6 அப்படி ஒரு 6 அப்படின்னு பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஸோ அது என்னன்னு தெரில. அது இது ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர்னு சொல்கிறாங்க. சிலர் இல்லை அது லைவில் அப்படிலாம் வரல, இவங்க லைவ்ல இருக்கிற வீடியோவை திரும்ப ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி நெட்டில் பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 தகவல் இருக்குது. நம்ம எல்லாம் வெரிஃபை பண்ண முடியல. இஸ்ரேலில் போய் நம்ம டிவியை பார்க்க முடியும், அதனால பார்க்க முடியல. நமக்கும் அந்த 6 விரல் இருக்கிற வீடியோஸ் தான் நிறைய வந்துருந்துச்சு. இப்போ இதை வைத்து பார்க்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறாரா, இல்லை அவருக்கு ஏதாவது தாக்கத்தில் அடிக்கடிப்பட்டிருக்கலாம், அது இறந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது அடிங்கூடப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா இப்போதைக்கு இவர் எங்கே வராரு போறாருங்கிறத ஈரான் ரொம்ப கண்காணிக்கிறதுனால குடும்பத்தோட தலைமறைவாயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உலா கொண்டு இருக்கிறது. இதில் நேத்தன்யாகுவோட சொந்த தம்பி இறந்துட்டதாக தான் தகவல் இப்போ வரைக்கும். இஸ்ரேல் தரப்புல இருந்துமா? ஆமா, இஸ்ரேல் தரப்புல இருந்துமே அவர் சொந்த தம்பியாங்க. ஆமா, தம்பி. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல். இப்போ என்ன கொடுமைன்னா, நேத்தன்யாகுவோட பையன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10-15 ட்வீட்ஸ் போடுவார். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாளா ஆப்சண்ட். ஸோ அவரையும் காணோம். நேத்தன்யாகுவோட பப்ளிக் ப்ரெசன்ஸும் பெருசாக இல்லை, ஒரு மாதிரி சைலண்டாக இருக்குது. ஒரு வதந்தியாக பரவிக்கொண்டே இருக்கிறது நேத்தன்யாகு உயிரோட இல்லை அப்படின்னு. எல்லாரும் இப்போ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதா என்ன பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தகவல் வந்தால் தான் தெரியும். சீக்கிரம் கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா என்ன ஏதுன்னு நாங்கள் பார்த்துக்குவோம். சரி, ஒரு தகவல் சொன்னோன்னே இங்கே ஒரு நல்ல தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கோம். ஸோ உள்ளூர் போரும் பார்த்தீங்கன்னா போர்னா இந்த எலெக்ஷனை சொல்கிறேன் நான். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்கன்னு நம்புகிறோம். அறிவிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி, பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ போர் வந்தால் இப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க.
யாழ்ப்பாணம் பகுதியில் இன்றைக்கும் வாழ்ந்தவங்க 2009க்கு முன்னாடியே பிறந்து இருந்தவங்களுக்கு போர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி காஷ்மீர் கிட்ட இருக்கவங்க பார்த்துருக்கலாம், இல்லை பார்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க. இப்போ நம்ம மாதிரி நபர்களுக்கு இல்லை சில நாடுகளுக்கு போரே வந்திருக்காரு. நீங்கள் போயிட்டு வந்தீங்களே இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அவங்களுக்குலாம் போர் அப்படிங்கிறது என்றைக்குமே ஹிஸ்ட்ரியில் பெருசாக இருந்ததில்லை, அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். அப்படி இருக்கிறப்போ நம்மள மாதிரி கண்ட்ரிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ட்ரில் அப்படின்னா எந்த அது ஒரு ரொம்ப வாஸ்ட் வைடா இருக்கு, அது கண்ணா கட்டு விட்ட மாதிரி இருக்கு. எப்படி அடிப்படையில் வந்து இப்போ போர் நடக்குதுன்னு வைங்களேன், இப்போ உங்களுடைய பகுதியில் தாக்க போறாங்கிற அறிவிப்பு ஏதாவது வருது அப்படின்னா பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேனிக் ஆகாமல் அவங்க சொந்த ஊரை நோக்கி நகர்றது சேஃபர். புரியுதுங்களா? இப்போ ஒரு பெருநகரம்னு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து திருச்சி, சென்னை, வந்து மதுரை, இந்த மாதிரியான பெரும் நகரங்களாக இருக்கக்கூடிய கோவை, இதோட மெயின் ஏரியாஸ், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் த்ரெட் லெவல் அதிகம். ஏன்னா ஒரு நாடு வந்து ஒரு இடத்துல வந்து தாக்குதல் உள்ளாக்குது அப்படின்னா அந்த பகுதி வந்து ஒரு கிராமமாக இருக்கிறத அது விரும்பாது. ஒரு கிராமத்தில் கொண்டு வந்து குண்டை போடுறதுனால அதுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கிராமத்தில் இருக்க சொத்துக்களை விட அந்த மிசைலோடைய காஸ்ட் வந்து விலை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு மிசைலை வந்து ஏவுறாங்க, ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வியாபார மையமாக, ஒரு ஹப்பாக, இல்லை இராணுவ தளவாடங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மாலு, ஒரு பெரிய விமான தளத்துக்கு பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது, இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து முடிந்தவரை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடங்களில் போகிறது நல்லது. இப்போ சென்னைனா சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இல்லாமல் சென்னைக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் இந்த மாதிரியான பகுதிகளில் சொந்த ஊர்லேருந்து தான் வந்திருப்பாங்க நிறைய பேர். அவங்க சொந்த ஊரில் ஏதாவது வீடு கேட்டு இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் நாளைக்கு பேர் 10-15 நாளைக்கு இந்த போர் சூழல்லாம் முடிகிற வரைக்கும் இப்போ தங்குறதுங்கிறது வந்து சேஃப். ஐயோ, எங்கள் அப்பா அம்மா ஏர்ஃபோர்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான பகுதிகளாக தான் இருக்கும். நம்ம வந்து சொல்லலாம் போர்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது, இராணுவ தளவாடங்கள் பக்கத்தில் இருக்கிறது, இல்லைன்னா மிக முக்கியமான கிடங்குகள், அது எந்த கிடங்காக வேணா இருக்கலாம், எண்ணெய் கிடங்காக இருக்கலாம், தானிய கிடங்குகளாக இருக்கலாம், இது அரசாங்கத்துடைய கிடங்குகள் இருக்கிற இடம், இதுகள்லையும் வந்துட்டு அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெஸ்ட்டு வந்து வில்லேஜை நோக்கி நகர்றது, கிராமங்களை நோக்கி நகர்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் உயிர் தப்பிக்கிறதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ரைட், கனெக்டிவிட்டியை கட் பண்ணணும். அவங்களுக்கு தானிய கிடங்களை எடுக்கிறாங்கன்னா அவங்க நம்மளோட சேமிப்பை கட் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணணும், நம்மளுடைய டிஃபென்ஸை உடைக்கணும். ஸோ இதுக்குதான் அவங்க தாக்குவாங்க. அந்த இடத்துல இருந்து வந்துடணும். இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற இடங்களாக இருக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட்டோடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம். இதுக்கு பக்கத்துலலாம் இருக்கிறது வந்து ஹை லெவல் ரிஸ்க்கு. குறிப்பாக நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து மேஜர் ரிஸ்க்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இடங்கள் இருக்கவங்கலாம் வந்து எப்போவுமே நம்ம கிராமத்தை நோக்கி அவங்க சொந்த ஊர்களை நோக்கி நகர்ந்து போயிட்டு உட்காந்து, இல்லைங்க எனக்கு போகிறதுக்கு வழியே இல்லைன்னா அப்புறம் வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே தான் மாட்டிக்கிட்டாகணும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பெரும் பணக்காரர்கள் எப்படி நகர்ந்துருவாங்க? பெரும் பணக்காரர்கள் அவங்க அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க. நான் சொன்னால் அந்த நாட்டிலே அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது, போர்லாம் வந்துச்சுன்னா நகர்ந்து போயிடுவாங்க. அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஊரில் இதில் ஏதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருப்பாங்க. அப்பர் மிடில் கிளாஸும் அவங்க அந்த இடத்துக்கு போய் நகர்ந்துருவாங்க. இங்கே அதிகமாக பாதிப்புக்குள்ளாவாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லோவர் கிளாஸ். இவங்க தான் வந்து ஒரு நாடு ஒரு நகரமோ தாக்குதலுக்கு உள்ளாக்க போச்சுன்னா போகிறதுக்கே வழி இருக்காது. ஸோ இவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு வரும். ஆனால் போக முடியும்னு நினைக்கிறவங்க அங்கே அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்குன்னு போயிடணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. நம்மளை உயிரை உடைமைகளை பாதுகாக்க முடியாது, உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு போகணும். இதில் எதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அசையக்கூடிய சொத்துக்கள்னு நீங்கள் கருதக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதில் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் வராது. புரியுதா? எலக்ட்ரானிக்ஸ் நான் டிவி எடுத்துகிட்டு போகிறேன், ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு போகிறேன், வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு போகிறேன்லாம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தண்ட செலவு, நேர விரயம், இதெல்லாம் எதுவுமே நமக்கு பயன் தராது. என்னமோ நகை இருக்கா, நகையை எடுத்துகிட்டு போயிருங்க. அதில் வேறு ஏதாவது பணம் இது மாதிரியான பொருட்கள் வச்சுருக்கீங்களா, எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த பாத்திரங்கள், இந்த மெட்டல், இந்த மாதிரி கொஞ்சம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியும்னா எடுத்துகிட்டு போயிடுறது சேஃப். இதெல்லாம் வந்து போர் நடக்கும்போது. இன்னொன்று, எப்பவுமே ஒரு போர் அறிவிப்பு அப்படின்னு வந்தால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபியூலில் வந்து நீங்கள் கார்களில் ஃபில் பண்ணி வைக்கணும். திருப்பி நான் ஏன் சொல்றேன்னா, எந்த வீடியோவில் நான் சொன்னேன் டீசல் நான் ஃபுல் பண்ணேன்னு, எந்த வீடியோவில் நீங்கள் சிரிச்சிங்க? சில மாதங்களுக்கு முன்னாடி, சில மாதங்கள் இல்லைங்க, 1 மந்த் இருக்கும். நான் வந்து இப்போ இந்த போர் ஆரம்பித்த உடனே நான் வந்து சொன்னேன் டீசல் பெட்ரோலுக்குலாம் ஆப்படிச்சிருவாங்க, ஸோ அதனால் நம்ம போய் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அப்போ எல்லோரும் ஏன்னா இப்போவே போய் என்ன ஃபில் பண்ணி அப்படிங்கிற தோணும். ஆனால் என்ன ஆகுது, இப்போ இந்த இன்றைக்கி நாளைக்கு நான் இதெல்லாம் பார்க்கும்பொழுதுலாம் இன்னும் ஃபுல்லாக தான் கிடக்குது. சில பெட்ரோல் பங்க்ஸ் க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அந்த நிலைமை சரியாயிரும்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்திய அரசால் சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த பேனிக் வந்து இந்த நாடுன்னு இல்லை, எந்த நாட்டுக்குமே இது வரும். ஸோ அப்போ இதெல்லாம் என்னென்னா முன்கூட்டியே நம்ம யூகிச்சு, ஒரு போர் நடக்கிற செய்திகள்லாம் வருது, இவன் மேலே கொண்டு போகிறப்போனா முடிஞ்ச வரைக்கும் இந்த பெட்ரோல், பைக்கு, காரு இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த ஊரை விட்டு வெளியேறணும்னு ஒரு முடிவு பண்ணால் கூட உங்ககிட்ட ஃபியூல் இருக்கணும்.
இப்போ சென்னையிலேருந்து நீ வெளியில் போகணுன்னு ஒரு இருக்குது, கையில் கார் இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் பங்க்லாம் ஃபுல்லாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. கரெக்டாக? அப்போ அதுக்கு என்னன்னா முன்கூட்டியே பிளான் பண்ணி ஃபுல் டேங்க் போட்டு வைக்கணும், ஃபுல் டேங்க் போட்டு வச்சிடணும். ஸோ இந்த சூழ்நிலை தான் ஒரு ஆதிக்க சமூகத்தை நான் வந்து பார்த்தேன் கடந்த ஒரு வாரமா. வேற யாரும் இல்லை, எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக் வச்சிருக்காங்க, அவங்க ஓவரா பண்ணிட்டாங்க, பாதி திமிராக காட்டுறாங்க. அதான் முறுக்கிட்டு போறாங்க, சவுண்டே வராது, ஆனா அப்படிதான்டா முறுக்கும் அப்படிங்கிறாங்க, வாயிலே டேய் அதுல முறுக்குனா சத்தம் வராதுடா, ஏன்டா ஓவரா பண்றீங்க? இதுல இன்னொரு காமெடி பாத்தீங்கன்னா, இதான் இது பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் இ பைக் புக் பண்றாங்க. உடனே என்ன ஆகும், ரேட் ஏறும் கண்டிப்பா. இந்த பேனிக்ல எதுவுமே பண்றது வேஸ்ட். ரெண்டாவது இ பைக் நீ புக் பண்ணா மட்டும் நான் ஊரை விட்டு வெளியே போக முடியும். என்னதான் இ பைக் என்ன பேட்டரி கையில தூக்கிட்டா சுத்த முடியும், போயிட்டு திருப்பி சென்னை தாடும் போது முடிஞ்சு போயிடும். அங்கேயே நிப்பாட்டிட்டு அடுத்து சரி உங்ககிட்ட ஏது சோலார் பிளான்ட் எங்க போய் சார்ஜ் போடுவேன், கரண்ட் கனெக்ஷன் இருந்தா தானே பண்ண முடியும். ஸோ எதுவுமே வந்து போர்னு வந்துச்சுன்னா எல்லா சூழலும் பாதிப்புக்கு உள்ளாகும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆக்சுவலாக போர்லாம் நடக்கிற சுச்சுவேஷனில் இ பைக்கை விட சைக்கிள் உங்களுக்கு ஓகே, சைக்கிள்ங்கிறது ஓகேங்க, பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபியூல் வந்து உள்ள சப்ளை இல்லாமல் ஒரு நாடு இருக்காது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுதான் வந்து நமக்கு தேவையான போக்குவரத்தாக அமையும். வேறு எல்லாமே கட்டானாலும் கூட இதுதான் செயல்படும். சரி, இது ஒரு பக்கம் போடும். இப்போ சரிங்க, இதெல்லாம் வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போது பண்ண வேண்டிய புரோட்டோகால், அது வந்து இந்தியாவுக்கு இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னா தெரியல. அந்த மாதிரி சூழல் ஒன்றும் பெருசாக இல்லை, சொல்ல முடியாது. இந்த போரே வந்து இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போனாங்கன்னா அப்புறம் எல்லா நாடும் உள்ளே வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுரும். ஸோ அது அந்த மாதிரி இழுத்துட்டு போகுமான்னு தெரியல, பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்த செய்தி வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த போர் வந்து மேக்ஸிமம் சீக்கிரம் முடிஞ்சிடும், பார்ப்போம். அது எதிர்பார்த்த செய்தினா அதான் நான் ஆரம்பத்தில் அது நடந்துச்சுன்னா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே, அதை விடுங்க. இப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் ஓகே, சரிங்க. இப்போ இந்த போர் வந்துருச்சு, இப்போ விலைவாசி கிடுகிடுன்னு ஏறும். விலைவாசி ஏறிச்சுன்னா நீங்கள் கையில் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் போனாலுமே பொருட்களை வாங்குறதுலாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்கிற இந்திய கட்டமைப்புலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வியல்லையும் அது சாத்தியமே இல்லை. ஒரு பொருளாதார இழப்பீடோ இல்லை ஒரு பஞ்சமோ வந்துச்சுன்னா நம்ம சமூகம் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தயாராக இல்லை. இதுதான் உண்மை. இதுதான் இந்த கடந்த கால திராவிட அரசு இத்தனை ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலத்தில் இதை சாதிச்சிருக்கு. ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அவுட். அது நீங்கள் தற்சார்புக்கு எதிராக நம்ம வாழ்க்கை திரும்பி பற்றி பேசிருக்கீங்க. ஆமாம், முழுக்க இதே வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில கூட பல முறை பஞ்சம் வந்துச்சு. 3 முறை பஞ்சம் வந்துச்சு. அந்த 3 முறை பஞ்சத்திலும் கூட தமிழ் சமூகம் ஏதோ விதத்தில் தப்பிச்சு பொழைச்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் தப்பிச்சோம். ஆனால் இப்போ அது கூட சாத்தியம் இல்லை. நமக்கு வந்து டோட்டலாக டிபெண்ட்டான ஒரு சொசைட்டியாக மாறி நிற்கிறோம். இப்போ தமிழ்நாட்டுடைய காய்கறி உற்பத்தியாக இருக்கட்டும், இப்போ தானிய உற்பத்தியாக இருக்கட்டும், இந்த உற்பத்திகள் வந்து தமிழ்நாட்டு தேவைக்கே பத்தாது. இதுக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது இடைத்தரகர்கள், அதாவது மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியல, இடைத்தரகர்கள். இந்த இடைத்தரகர்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 70 வருடங்களாக யார் இந்த இடைத்தரகர்கள்னு கேட்டிங்கன்னா கட்சிகள் தான். இந்த விஷயத்தை யாருமே பேசுறது இல்லை. இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்களா, அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட தொழில் என்னன்னு போய் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிஎம்கேக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கேக்காரங்களோட தொழில் என்னன்னு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மண்டிகளை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த வியாபாரி, அது தேங்காய் வியாபாரினா வியாபாரியாக இருப்பார், தேங்காய் இதுன்னு. இதெல்லாம் எதுக்கு இவங்க இந்த மிடில் மேனாக போனாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்கிறதுக்கும் இந்த மிடில் இருக்கிறவங்களோட சம்பாத்தியத்துக்கும் பெரிய கேப் இருக்கும். மிடில் மேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு தேங்காய் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி வந்து அது தேங்காய்க்கு 10 ரூபான்னு விற்கிறார் அப்படின்னா, அந்த தேங்காய் நம்ம கைக்கு கிடைக்கும் பொழுது 50 ரூபாயில இருக்கும். உற்பத்தி ஆகிறது அந்த விவசாயிக்கிட்ட. அவரோட செலவு என்ன? அந்த தேங்காய் உற்பத்தி பண்ணுறதுக்கு அவருடைய செலவு என்ன? ஆனால் அவர் அதை விற்கிற அமௌண்ட் என்ன? 10 ரூபாய்க்கு விற்கிறார். இப்போ இந்த 10 ரூபா கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வியாபாரியோடைய கூட்ஸை மெயின்டைன் பண்ணுறது போகிறது. இது கூட நீங்கள் இன்னொரு 10 ரூபா ஆட் பண்ணால் கூட எவ்வளோ வந்திருக்கும்? சம லாபம். பாதிக்கு பாதி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து 25 ரூபாய்க்கு இந்த தேங்காய் விற்றீங்கன்னா 5 ரூபா லாபம் யாருக்கு? வியாபாரிக்கு. ஆனால் 25 ரூபாய்க்கு விற்கிதா? இல்லை, 40 ரூபாய்க்கு விற்கிது, 45 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ இவ்வளோ கேப் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கண்ட்ரோல் பண்ணுற குரூப்னால தான். இந்த மிடில் கண்ட்ரோல் பண்ணுற குரூப் எதுக்கு இவ்வளோ காசு எடுக்குதுன்னா அதுதான் கட்சிகள். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் தேடி பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்களாம் அங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாத்தியம் வருதுன்னா எதன் அடிப்படையில் வருது? வெறும் கொள்ளையடிக்கிற காசுலேருந்து மட்டும் வரல, அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஃபுல்லாக அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
இதில் இந்த விவசாயிகளுக்கு நியாயமான வருமானம் போகாமல் பார்த்துக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க. இவங்க ஃபுல்லாக லாபி பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வணிகர் சங்கம் அது இதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுனால விவசாயிகள்னால இவங்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது. பட் இந்த சிஸ்டம் எப்பவுமே இருந்ததுன்னு இல்லை, இது வந்து அரசாங்கத்துடைய ஃபெயிலியரால இல்லை, அரசாங்கம் கரப்டான அரசாங்கமாக இருக்கனால தான் இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கால ஓட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா, இந்த விவசாயத்தினால பயனில்லைங்கிற உளவியல் வந்து தொடர்ச்சியாக உருவாக்க ஆரம்பிச்சு விவசாயம் ஒரு ஃபெயிலியரான தொழில் அப்படிங்கிற பார்வை வர ஆரம்பிச்சு விவசாயத்தை பாரம்பரியமாக செய்கிறவங்க கூட விவசாயத்தோட படிப்படியாக நடந்து போயிடுவான். ஆல்ரெடி அப்படிதான் நிறைய பேரோட இதுதான் நடந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த உற்பத்தி குறையிறதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் கைது எடுக்கும். காரணம் என்னன்னா, நம்ம ஊர்லேயே விவசாயிகளுக்கு வந்து போதுமான காசு கிடைக்கல, பொருளுக்கு தேவையான அளவுக்கு வந்து எங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னு சொல்லி விவசாயிகள் புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது இறக்குமதியும் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும். புரியுதா? அதாவது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி உள்ள இருக்கும் எல்லாத்தையும். அதாவது இங்கே ஆல்ரெடி எக்ஸஸாக ப்ரொடக்ஷன் இருக்கும் சில பொருட்கள். அப்படி இருக்கும் பொழுது அதோட தேவை வெளிநாட்டிலேருந்து தேவையாக கிடையாது, இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இந்த இம்போர்ட் பண்ணுறவங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனும் கட்சிக்காரனாவே தான் இருப்பான். புரியுதா? அப்போ ஒரு கவர்மெண்ட்டு ஒரு நாட்டுக்குள்ள எது தேவைப்படுதோ அதை தான் இம்போர்ட் பண்ணணும். தேவையில்லாத பொருட்களை இம்போர்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாத பொருட்களை இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்னா அந்த பொருளுக்கான உற்பத்தி உள்நாட்டில் குறைஞ்சி போயிடும். மவுசு இருக்காது, அதை செஞ்சா நம்மளுக்கு லாபம் வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் டாய் இண்டஸ்ட்ரியே இல்லை, பொம்மைகளுக்கான இண்டஸ்ட்ரியே தமிழ்நாட்டில் ஏன் இல்லாமல் போச்சு? அதுக்கு முன்னாடி மரப்பாச்சி பொம்மையிலேருந்து நம்ம தற்சார்பான பொம்மைகள் தயாரிச்சுட்டு தானே இருந்தோம். இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகி மாடர்ன் டைம்ஸ்க்கு வராமல் அப்படியே காணாமல் போனதோட காரணம் என்ன? அது எனக்கு பட்டாசை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சிவகாசியில் இருக்க பட்டாசுலேருந்து சைனாலேருந்து இறக்குனா சிவகாசியில் வந்து போய் காணாம போதா? இதே தான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இண்டஸ்ட்ரீஸ் காணாமே போயிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து வெளிநாடுகள்லேருந்து அதுக்கான தேவை நமக்கு உள்நாட்டில் இல்லைங்கிற காரணத்தில் இருக்கிறப்பவே இறக்குறது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க. எதுக்குன்னா அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக. இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு மேலாண்மையும் எந்த ஒரு நிர்வாகமும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலையும் லாபம் பாரு. ஃப்ரான்ச்சைஸு, நீங்கள் இன்றைக்கி இருக்க ஃப்ரான்ச்சைசஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாம் எதுக்கு வந்து வெளிநாட்டு ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்கும் உள்ளே கொண்டு வரணும்? அந்த செயின்ஸ் சொல்கிறீங்க, எதுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வரணும்னா யாருன்னு பாருங்க. நடுவில் ஒப்பந்தம் போட்டது. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ்னால யாருக்கு பாதிப்புன்னு பாருங்க. நம்ம உள்ளூர் வியாபாரிகள், உள்ளூர் ஹோட்டல் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே காலியாக போயிடும். அப்போ இவ்வளோதாங்க விஷயம். இதெல்லாம் செய்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொன்னோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்தவர்கள், அது திமுகவாக இருக்கும் அதிமுகவாக இருக்கும், இவங்க இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது ஒரு மறைமுக லாபி. இந்த லாபி இருக்கிற வரைக்கும் நம்மளால் தற்சார்பு நோக்கி நகர முடியாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டோடைய வளர்ச்சி வந்து இவர்கள் அப்படியே அமுக்குறாங்க. இவங்க என்ன திரும்ப வளர்ச்சின்னு காட்டுவாங்கன்னா டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய செக்டார்ஸே தான் வளர்ச்சின்னு காட்டுவாங்க. அந்த டிபெண்ட்டாக இருக்க செக்டார்ஸ்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது அப்படியே கைவிரிச்சிட்டு காணாமல் போயிடும். நீங்கள் ஐடி செக்டாராக இருக்கட்டும், இப்போ மித்த மாதிரியான சாஃப்ட்வேர் பேஸ்டாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து கை விரிச்சுட்டு போயிடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் நாங்கள் கொண்டு வரோம். டேட்டா சென்டர்ஸ், நீ ஏன் டேட்டா சென்டர் கொண்டு வர? உங்ககிட்ட எதாவது ஏஐ இருக்கா தமிழ்நாட்டில் அது எதாவது பயன்படுத்த போறியா? அந்த டேட்டா சென்டர் என்ன பண்ணும்? எதுக்கு டேட்டா சென்டரை வெளிநாட்டில் வைக்காம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரான்? இல்லை, சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிக எனர்ஜி தேவைப்படும். இந்த எனர்ஜி யார் கொடுப்பா? அவன் கரண்ட் கொடுக்க போறானா? நமக்கு நம்மளும் தான் எடுக்கணும். நம்ம கரண்ட்லேருந்து இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி கரண்ட் தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? இன்னும் எத்தனை கிராமங்களில் கரண்ட் மின்சாரம் போய் சேராமல் இருக்குது? அப்படி இருக்கும்போது ஏன் டேட்டா சென்டர்ஸ் வந்து நீ அவனுக்கு கொடுக்குற? உனக்கே தேவை பத்தலை. இன்னும் நிறைய இடங்களில் இப்போ நீ சென்னையை விட்டுருங்க, சென்னையில் இருக்க நபர்களுக்கு கரண்ட் கட்டு அதிகமாக பெருசாக தெரியாது. ஏன்னா இங்கே நிறைய தொழில்கள் இருக்கும். அது உங்களுக்கு என்னாலுக்கும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே பல மார்வாடிகள் இருக்காங்க, பல சேட்டுகள் இருக்காங்க, பல மினிஸ்டர்கள் இருக்காங்க. இவங்களோட வீட்டெல்லாம் கரண்ட் கட் ஆயிரும், கோச்சுப்பாங்க. அவங்க வீட்டில் மட்டும் கரண்ட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டிலலாம் கரண்ட் கட் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் கிடையாது. அந்த சிஸ்டத்துக்கும் திமுக ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துருச்சு. ஸ்மார்ட் மீட்டர் வருதுல, அது வரும்போது பாருங்க அடுத்து என்னென்ன கூத்தலாம் நடக்கும்னு. இப்போதைக்கு ஸ்மார்ட் மீட்டர் எதுக்குங்க, ஸ்மார்ட் மீட்டருக்கு எதுக்குன்னு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் கட் ஆகும், பணக்காரங்க வீட்லாம் கரண்ட் எரியும். அவங்களுக்கு அந்த கரண்ட் கட்லையும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் அதிக காசு கொடுத்து நாங்கள் கரண்ட் வைக்கிறோம்னு சொல்லி ஒரு சப்பை கட்டுவாங்க. இதெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பார்த்துக்கும். இதெல்லாம் நடக்கும், ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்கும். இப்போ நோட் பண்ணி வைங்க. அதே போல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மீட்டர்னு கொண்டு வராங்க. எதுக்கு? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மீட்டர் எல்லாம் ஒன்று தாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நாங்கள் வந்து நார்மலாக கொடுக்குற வாட்டரையே வந்து அந்த மீட்டர் மூலிமா கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது.
இது கொஞ்ச நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மீட்டர்லையும் இதே பிரச்சனை வந்து நிற்கும். ஒரு வீட்டுக்கு இவ்வளோன்னு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே காசுன்னு கொண்டு வருவாங்க. இது காசுன்னு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய பணக்காரன் அவன் ஸ்விம்மிங் பூலை நம்பிட்டு இருப்பான், உனக்கு தண்ணி கூட கிடைக்காம குடத்துக்கு வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நம்ம பொசஷன் ஆஃப் வாட்டரே கேள்வி கேட்கும் அரசாங்கம். ஆமாம், நீ வந்து தண்ணியை வந்து நீ சரி உங்ககிட்ட தான் நான் வாங்கலை, நான் வந்து தேக்கி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. எப்படி தேக்குறீங்க, அங்கே கொசு உற்பத்தி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள் வீட்டில் தண்ணி தேக்கி வைக்கிறதுலாம் இன்றைக்கி வந்து கலெக்டர்கள்லாம் வந்து நல்ல டியூட்டி பார்க்குறாங்கல்ல. ஊழல ஒழிங்கன்னா ஒழிக்க மாட்டாங்க, லஞ்சத்தை ஒழிங்கன்னா ஒழிக்க மாட்டாங்க. அங்க வந்துட்டு பார்த்துட்டு என்னது வீட்டுல அம்மிக்கல் வச்சிருக்கீங்க, அம்மிக்கல் என்ன தண்ணி தேங்கி இருக்குது, அம்மிக்கல்ல தண்ணி தேங்கி கோடி கணக்குல கொசு உற்பத்தி ஆயிருப்போகுது அம்மிக்கல்ல இருந்து. அந்த எட்டி பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா கைவிட்டோ 10-15 புழு தான் இருக்கும் அதுக்குள்ள. கரெக்டா? ஒரு 10-15 புழு தான் இருக்கும். இந்த 10-15 புழுல இருந்து மிஞ்சி மிஞ்சி போனா அந்த அம்மிக்கல்ல இருந்து ஒரு 100 கொசு உருவாகுதுன்னு வைங்க. நீங்க ஓப்பனா வச்சிருக்கக்கூடிய உங்களோட ஏரிகள், கம்மாய்கள், கூவம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து இல்ல ரோட்லயே தொட்டியா தண்ணி தேய்க்கிற மாதிரி இடம்லாம் வச்சிருக்கீங்களா புதுசா, இப்ப இதுல இருந்துலாம் தண்ணி வராது. இவன் ஒரு வீட்டுல அம்மிக்கல்ல குப்பரக்கா போடாம கவுத்து வைக்காம வச்சிருந்தானா அதுல தண்ணி வந்து அதுல வந்து வந்துருமா. இது இப்படிதான் உட்காந்து கலெக்டர்லாம் வந்து ஆய்வு பண்ணிட்டு போவாங்க. புரியுதா? இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுடைய நீர் சேமிப்புங்கிறத தொடச்சு விடணும். இப்போதைக்கு வந்து இந்தியாவில் எந்த வித சட்டமும் அப்படி கிடையாது. நீங்கள் போர்வெல் போட்டுக்கலாம், நீங்கள் ஏணி வெட்டிக்கலாம், இதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் வரும், சட்டங்கள் வரும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து இந்த கோக் கம்பெனிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கான். அதில் போய் பாருங்கள், அதில் அவன் தெளிவாக சொல்லியிருப்பான். இதெல்லாம் தண்ணியை நீங்கள் சேமிச்சு வைக்கக்கூடாது. அதாவது வாட்டர் வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்ங்கிறதையே மறக்கடிக்கணும். அப்போதான் அது வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆல்ரெடி அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போ அது வேல்யூவாக நீங்கள் கன்சிடர் பண்ண என்னன்னா அது வந்து ஒரு கமாடிட்டியாக மாறிடும். அது கமாடிட்டியாக மாறின உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை வியாபாரம் பண்ணிக்கலாம். அப்போ பிரைவேட் கம்பெனிஸ் வந்துடும். இன்னைக்கு அந்த மீட்டர் போடுறது எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ்க்கு ட்ரெண்ட் விட்டுருக்காங்க. அந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம சொல்கிற இந்த குளோபல் இலுமினாட்டி கும்பலுடைய கையாள்கள் தான். இப்போ இதெல்லாம் நடக்கும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களை தற்சார்பு பொருளாதாரத்திலிருந்தும் தற்சார்பு வாழ்வியலிருந்தும் தொடச்சி எரியும். இப்போ தான் செல்ஃப் சஸ்டைன்டு தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னு முதல்ல மக்களுக்கு தெரியணும். இதில் 2 விதமாக இருக்குது தற்சார்பு பொருளாதாரம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித தற்சார்பு பொருளாதாரம். அது வந்து சாத்தியம், நம்மளாலே சாத்தியம் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு நம்ம இந்த டோட்டல் கிரிட்லேருந்து வெளியில் போகணும். இந்த கிரிட்டுக்குள்ள வந்துட்டு அதை செய்ய முடியும். சிஸ்டம்லேருந்து வெளியில் போனால் தான் அதை செய்ய முடியும். அது இன்றைக்குமே அதை செய்கிறவங்க அந்த சிஸ்டம் விட்டு அவங்கள அறியாமலே அவங்க வெளியில் தான் நிற்பாங்க. இதுதான் உண்மை. இது தனி மனித தற்சார்பு. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் அரசாங்கத்துடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை. இந்த அரசாங்கத்துடைய தற்சார்பு பொருளாதார கொள்கையை தமிழ்நாட்டில் இப்போதைக்கு யாரும் நடைமுறைப்படுத்த போகிறது கிடையாது. அதை பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கிறது தான் இருக்கும். இப்போ தற்சார்பு பொருளாதார கொள்கையை பேசக்கூடிய சில கட்சிகளும் அதை நடைமுறைப்படுத்துறதுல தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்லை. அவங்க பேசுறது வந்து நிறைய வந்து ஃப்ளாவான இதை பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம இயக்கத்தின் தொடங்கும் பொழுது அதோட வித்தியாசங்களை நம்ம பேசுவோம், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு தற்சார்பு பொருளாதாரம்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக தெரியுது. ஒரு மனிதன் யாரை நம்பியும் இல்லாமல் அவனுக்கு தேவையான உணவு, உடை, அவனுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையுமே தானே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மை தான் தற்சார்பு பொருளாதாரம். இதுதான் விஷயம். இதை தனி மனித ரீதியாகவும் பண்ண முடியும், நாடு ரீதியாகவும் பண்ண முடியும். இது ரெண்டுமே ஒரு சமூகத்திற்கு தேவை. இந்த போர்னு வரும் பொழுது இந்த தனி மனித தற்சார்பு வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்யும். அப்போ நாடு தற்சார்பாக இருக்குது இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது. சரி, புரியுதுங்களா? இப்போ நார்த் கொரியா வந்து தற்சார்பு தான். ஆனால் போர்னு வந்துச்சுன்னா நாட்டுடைய தற்சார்புங்கிறது மீனிங்லெஸ். பட் இண்டிவிஜுவல் ஒரு தனி மனித தற்சார்புங்கிறது வந்து போர் சூழலில் கூட நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம கொஞ்சம் பேசிக்காக என்னங்கிறத ஒரு பேசிக்காக பார்த்துருவோம். இப்போ தனி மனித தற்சார்பு இது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் முதலில் அவனுடைய அடிப்படை தேவையாக கருத வேண்டியது நிலம். புரியுதா? நிலம், உங்ககிட்ட நிலம் இருக்கணும். இந்த நிலம் இல்லாமல் உங்களால் தற்சார்பை சாத்தியப்படுத்த முடியாது. சொந்தமாக நிலம் இருக்கணும், யாரும் கேள்வி கேட்காத நிலம் இருக்கணும். நீங்கள் வந்து அதை கான்ட்ராக்டில் எடுக்கிறது, அதை வந்து நான் வந்து ஒத்திக்கு வாங்கிட்டேன், அதுக்கு வாங்கிட்டேன், இது எதுவுமே எடுபடாது, தற்சார்பு கிடையாது. நீங்கள் பிஸ்னஸுக்கு வேணால் அது விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். தற்சார்பாக வாழணும்னா அந்த நிலம் சொந்த நிலமாக இருக்கணும். ஓகே, அடுத்து அந்த நிலத்தில் நீர் சேமிப்பை ஏதாவது அடிப்படையில் நீங்கள் சாத்தியப்படுத்தணும். அது நீங்கள் வந்து மழைநீர் சேமிப்பு திட்டத்தை மூலயமா அதை நீங்கள் சாத்தியப்படுத்தினாலும் சரி, இல்லை குளம் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வரப்பு இருக்கும், அந்த இடத்துல வந்து கிணறு வெட்டி குளம் வெட்டினாவே போதும், தண்ணி வந்து சேமிச்சுக்கலாம். இல்லைன்னா சில இடங்களில் வந்து மழைநீர் சேகரிப்பை நீங்கள் பயன்படுத்தி தான் சேமிக்கிற மாதிரி இருக்கும். சிலரில் வந்து போர்வெல் போட்டு தான் நீங்கள் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த மெட்டீரியல் இதோ, ஆனால் தண்ணி உங்களுக்கு தேவை.
அந்த நிலத்துல தண்ணி வந்து அக்சசபிலிட்டி இருக்கணும். இது 2 இருந்துருச்சுன்னா தற்சார்பு சாத்தியம். நிலம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சாத்தியம். புரியுதுங்களா? நிலம் அதுக்குன்னு வந்து ஒரு 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 தம்ப் ஆஃப் த ரூல் என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு வந்து 5 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது வந்து தம்ப் ஆஃப் த ரூல். அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அந்த குடும்பத்தில் 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த தேவையும் அந்த 5 ஏக்கர் நிலத்தை சுற்றி செவரும் கூட கட்டிக்கலாம். ஆனால் அவங்க உயிரோட வாழலாம், அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு 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 தேரிக்கு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். சரி, அது எப்படி 5 ஏக்கர்ஸ் மினிமல். இப்போ அவங்க இல்லைங்க என்கிட்ட 2 ஏக்கர் தான் இருக்குது, 3 ஏக்கர்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த கேப் வந்து இது பண்ணலாம், தற்சார்புலேயே அது பண்ண முடியும். பட் ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து அதுக்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படும். இந்த 5 ஏக்கர் நிலங்கும் பொழுது உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப்லாம் பெருசாக இல்லாமையே நீங்கள் வந்து முழுமையான தற்சார்பை அடைஞ்சிட முடியும். அடுத்து இதில் லைஃப் ஸ்டாக்கும் முக்கியம். நிலம் ஒன்று, அடுத்து லைஃப் ஸ்டாக் வந்து மாடு, ஆடு, கோழி. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடுவோம். என்ன தற்சார்பு பொருளாதாரம் தனி மனித தற்சார்புன்னு போகும் பொழுது மாடு, ஆடு அது மட்டும் கிடையாது. மாடு, ஆடு, கோழி இவைகள் வந்து பெரிய கோழியை விட்டுருங்க, கோழி சின்ன உயிரினம். ஆனால் இவைகள் கோழி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் நிறையா அதில் ப்ராசஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இது இருக்குது. அப்போ இந்த மாடையும் ஆட்டையும் நீங்கள் வந்து தற்சார்பாக ஒருத்தர் வச்சு வீட்டில் வளர்க்க முடியுமா அப்படின்னா 1-2 வளர்க்கலாம். அதை ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்களா, ரூல்ஸ் படி சொல்கிறீங்களா? ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். ஒருத்தர் தற்சார்பாக வாழணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு மாடு தேவை தான், ஆடும் தேவை தான். ஆனால் 1, 2, 3, 4 அவ்வளோதான். ஆடுனா ஒரு 4-5 வச்சுக்கலாம், மாடுனா ஒரு 2-3 வச்சுக்கலாம், போதும். ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களால் அது தற்சார்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான உணவை வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியிலேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கே நான் சொல்கிறேன் 5-6 ஆடுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் அந்த இடத்துல இருந்து மட்டும் போதுமான அளவுக்கு விஷயங்கள் எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப மினிமமாக இந்த பெரிய உயிரினங்களை மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இதன் மூலமா கிடைக்கக்கூடிய மெனூர் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு அந்த ஒரு 5 ஏக்கர் நிலத்துக்கும் தேவைப்படும், நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும். பட் இதுதான் சரி. அப்படின்னா ஒருத்தன் புரோட்டீன் சோர்ஸை எப்படி பூர்த்தி செய்யறது? அப்போ அங்கே இருக்குது நமக்கு முயல். தற்சார்பாக போகணும்னு நினைக்கிறவங்க முயல் வளர்த்து பாருங்க. புரோட்டீனா அதோட இறைச்சியில இருந்தா. ஆமாம், முயலோட இறைச்சி. இப்போ இந்த முயல் வந்து ஏன் தற்சார்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது எதுக்கு இந்த தற்சார்பு கூட நான் போர்க்கால தற்சார்புன்னு சேர்த்து சொல்கிறேன். இப்போ ஒரு மாடு இருக்குது, இதை எங்கேயாவது நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமா? இல்லை. வேகமாக உங்களால் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கும் நகர்த்த முடியாது, போக முடியாது. ஆனால் போர்க்காலகட்டத்தில் அது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன். 2வது, ஒரு மாட்டுக்கு முடியாமல் போயிடுச்சு, இது பண்ணாமல் போயிடுச்சுன்னா அதோட இது அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலுக்காக நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலும் சரி, மாமிசத்துக்கு அது அஃப்கோர்ஸ் நம்ம மாட்டை வந்து நீங்கள் மாமிசத்துக்கு பயன்படுத்தினாலும் அதை சேமித்து வைக்கிறது இதெல்லாம் 1000 பிரச்சனை இருக்குது. ஸோ இதை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் முயல் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா முயல் வந்து தற்சார்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம்னு எடுத்துக்கலாம். காதை பூச்சி தூக்கின்னு போயினே இருக்கலாம் எங்கேயாவது. அது தாங்க. நீங்கள் அதோட வெயிட் கம்மிங்க, சின்ன உயிரினங்க. 2வது, அதோடைய இனப்பெருக்கத்தன்மை ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகம். சரியா? 2வது, அதோட சாப்பாடு ரொம்ப கம்மி. என்ன சாப்பிடும் அது புல்லு, இலதலை, காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனால் அது சாப்பிட்ற அளவுக்கும் அது ப்ரொடியூஸ் பண்ணுற மீட்டுக்கும் மீட் டு ஃபுட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆட்டுக்கு கொடுக்குற உணவுக்கும் அது உற்பத்தி பண்ணுற புரதத்துக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணிங்கன்னு வைங்க. இப்போ 1 கிலோ சாப்பாடு கொடுக்குறேன், 1 கிலோ புல்லை சாப்பிட்டுட்டு ஒரு ஆடு எவ்வளோ ப்ரோட்டீன் உருவாக்குது, 1 கிலோ புல்லை சாப்பிட்டுட்டு ஒரு முயல் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் உருவாக்குதுன்னா அந்த அண்ட் இனப்பெருக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஆமாம், ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் ஆகும், மாட்டுக்கு வந்து அதுக்கு இன்னும் அதை விட அதிக வருஷங்கள் ஆகும். ஆனால் முயலுக்கு வந்து சில மாதங்கள்லேயே வந்து அது பருவம் அடையும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் முடிய ஆரம்பிக்கும். டக்கு டக்குன்னு குட்டி போடுவோம், குட்டியும் பெருகிட்டே போகும். ஓப்பனாக சொன்னால் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு 5 பெண் முயல், ஒரு ஆண் முயல், ஒரு இதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 6 முயல் என்னமோ சொல்லிட்டு இல்லை 12 முயல் சேர்ந்த ஒரு லாக் என்னமோ சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வித்தின் ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய முயல் பண்ணையே நீங்கள் வச்சிடலாம். ஒரு 5-6 முயலில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பண்ணையை ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ அவங்க பாட்டு இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, இதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். நீங்கள் ஒரு மட்டன் வந்து நீங்கள் வெட்டணும், இது பண்ணணும், ஒரு ஆட்டை வெட்டி அதை கறியாக மாற்றி அதை வந்து சேமித்து வச்சு இது பண்ணுறதுங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு தற்சார்பாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ ஒரு ஆடு இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, அந்த ஆட்டை வெட்டியே அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. அந்த ப்ரோட்டீனை ஒரே நாளில் சாப்பிட முடியுமா? ஒரு ஆட்டை முழுசா 5 பேர் சாப்பிட. உப்பு கண்டம் போடுறது, உப்பு கண்டம் போட்டாலும் ரொம்ப நாளைக்கு ஓகே, உப்பு கண்டம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். பட் உப்பு கண்டமே சாப்பிட்டு அலைய முடியாது. புரியுதா நான் சொல்றது? உப்பு கண்டம்ங்கிறது வந்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரியான உணவு எடுத்துக்கிறதானே ஒழிய உப்பு கண்டமே ஒருத்தர் சாப்பிட்டு இருக்க முடியாது.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளாக போகும். ஆனால் முயல் வந்து அப்படி கிடையாது. தேவைப்படும் போது ஒரு முயல் எடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்க. முயலுடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொன்று நீங்கள் செம்மறி வளர்க்குறதுக்கும் முயல் வளர்க்குறதுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது. செம்மறிக்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட் முயல்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிடும். உள்ளு கிடைக்கும். அந்த உள்ளு கிடைக்கும் போது என்னென்னா அதோடைய தோல் அதோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது சாக்ஸு ஷூவு இதுக்கெல்லாம் அந்த லெதர் வந்து உங்களுக்கு பயன்படும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை ஈஸியாக எப்படி பயன்படுத்துறதுங்கிற காணொலி விளக்கங்களும் வந்துட்டு உங்களுக்கு நெட்டில் தேடினாவே யூடியூப்பில் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளை பின்ன அதாவது தேவைப்படும். அப்போ ஒரு முயலுங்கிறது வந்து உண்மையிலேயே தற்சார்புக்கான ஒரு உயிரினம். ரெண்டாவது அதோட ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரிச்சான ப்ரோட்டீன். ஸோ தற்சார்புன்னு நினைக்கிறவங்க முயல் வளங்க. அதோட மெனூர் இருக்குல்ல, முயலுடைய எச்சங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு இது. எதில் போடலாம்? நீங்கள் செடிகள் எதுக்கு வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இன்னும் இதாக இருக்கும். அடுத்து மீன் வளர்ப்பு. வீட்டிலே கொஞ்சம் வச்சு நீங்கள் வந்து அங்கே தொட்டி மாதிரி கட்டியோ இல்லை வந்து ஒரு தொட்டி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு இப்போ 5 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 300 சென்ட்டில் ஒரு குளத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னு வைங்களேன், அதுவே பெரிய குளம். 300 சென்ட்டில் ஒரு குளம் வெட்டினீங்கன்னா அதுவே ஒரு பெரிய குளம், அதுவே தற்சார்பாக செயல்படும். அதை வந்து நீங்கள் குளம் வெட்டுறதுக்குன்னு எப்படின்னுங்கிற விஷயங்களும் இருக்குது. அது வந்து இயற்கையாகவும் பண்ண முடியும். அதுக்கு என்ன களிமண் உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக பண்ணோம்னா பண்ணிட முடியும். அதெல்லாம் பண்ணி அதுக்கான அந்த பெட்டெல்லாம் பண்ணி இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு குளத்தை வந்து தற்சார்பாக உங்களால் பண்ண முடியும். மீன் இருக்கும், மீன்லாம் அதில் தனி பாம்பு இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் தவளையை சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று வந்துடும் குளத்தை நோக்கி. குளம் இருந்துச்சுன்னா மீன் வளர்ப்புக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மீன் என்ன வகை மீன்கள் விடணுமோ அந்த மாதிரி மீன்களை விட்டுட்டு நீங்கள் அதை வாட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயும் இது மாதிரி எதாவது பாரு, முயல் எப்படி இனப்பெருக்கம் செய்தோ மீனும் கொஞ்சம் நிறையா வர மாதிரிலாம் மீன்லாம் இருக்கும்ல. இருக்கு. அது வந்து இப்போ கெண்டை வகை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வந்து எல்லா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியான கெண்டைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து வேகமாக வளர்ந்துரும். அதுக்கு நீங்கள் வந்து தற்சார்புன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ருசி கிசி இதெல்லாம் ரெண்டாவது. உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து எது அதிகமாக இருக்குன்னு பண்றதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா வாத்து வளர்ப்பு. நீங்கள் கோழியை விட வாத்து வந்து ஃபார் மோர் சுப்பீரியர். ஏன் அப்படின்னா வாத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய் வராது. சரி, வாத்தை மெயின்டைன் பண்ணுறது ஆக்சுவலாக சுலபம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், வாத்து வந்து உண்மையிலேயே எல்லாத்த விடவும் பெட்டராக இருக்கும். முட்டையும் வாத்தோட முட்டை பெரிய முட்டை. அப்புறம் ஏங்க நம்மளாம் கோழி சாப்பிட்றோம் வாத்தை விட்டு? ஏன்னா நம்மள தான் தற்சார்புலேருந்து ஓரம் கட்டி பல கிலோமீட்டருக்கு தள்ளி வந்துட்டாங்களே. நம்ம ஒரு காலத்தில் வாத்தெல்லாம் சாப்பிட்டு இருந்தவங்க தான். நம்ம இப்பயும் சாப்பிடுவோம். ஏன் வந்து வாத்தை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றாமையே இது பண்ணிட்டாங்க. சரி, இந்த வாத்து வளர்க்குறதுல இன்னும் என்னென்னா அஃப்கோர்ஸ் வாத்தோட மெனூரும் வந்து ரொம்ப நல்ல மெனூர். அதுவும் நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம். வாத்துக்கு நோய் அதிகமாக வராது. ஏன் கோழிக்கு நோய் அதிகமாக வருதுன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வளர்க்க பிராய்லர் கோழி மாதிரி ஆனால் இது இல்லை. ஆனால் இந்த பிராய்லர் கோழிகள் வளர்ப்பு முறை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதிகரிச்சதுனால இந்த நோய் தாக்கங்கள் வந்து நம்ம நாட்டுக்கோழியையும் பாதிக்கும். சரி, புரியுதா? ஆனால் வாத்துகள் வந்து ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ரெண்டாவது வந்து கோழியோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பறவைக்கு வர நோய் எல்லாமே பறவை காய்ச்சல் வந்தால் வாத்துக்கும் தானே வரும்னு கேட்காதீங்க. கரெக்ட். நீங்கள் பேசிக்காக பார்க்க வேண்டியது என்னன்னா கோழியோட கம்பேர் பண்ணும்போது வாத்துக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணலாம். கறியும் நல்லா இருக்கும் பாரு வாத்து. நீங்கள் கோழியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். வாத்து வந்து எல்லாமே திங்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த குளம்னு சொன்னோம்ல, இந்த குளத்துல நீங்கள் வாத்துக்களை விட்டீங்கன்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு சாப்பாடு போட்டுரும். மீனுக்கு சாப்பாடு அதோட எச்சத்து மூலமாக கிடைக்கும். அது போக அந்த வாத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் உருவாகிற மற்ற பூச்சி புழு எல்லாத்தையுமே அது சாப்பிட தொடங்கிடும். புரியுதா? அப்போ அதாவது மீனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான உயிரினங்கள் எல்லாத்தையுமே வாத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த அதில் வாத்துன்னு வரும்போது இந்த கொசு புழு இது எல்லாத்தையுமே அது கண்ட்ரோல் பண்ணும். மீன் இருக்கிற குளத்துல கொசு புழுக்களும் பெருசாகவும் உருவாகாது. ஸோ இந்த மாதிரியான இது எல்லாமே இப்போ வாத்து வந்து தவளைகளை எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்து வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு கோழியோட இது பண்ணும். கோழி அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதில் என்ன சிறுவடை கோழின்னு சொல்லக்கூடிய அந்த வகை நாட்டுக்கோழிகளை நீங்கள் ஒரு 10-15 வளர்த்துக்கலாம். அது 10-15 வளர்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான முட்டை தேவைகளை வந்து அது பூர்த்தி பண்ணிடும். கறி தேவையை பூர்த்தி பண்ணாது 10-15 கோழி. நீங்கள் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சிரும். பட் முட்டை தேவையை வந்து 10-15 கோழிகளால் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ நீங்கள் வாத்தும் வளர்த்து கோழியும் வளர்க்கும்போது உங்களுக்கு அந்த முட்டை தேவை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் முட்டைக்காகவே ஒரு உயிரினை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா கூண்டு முறையில் காடை வளர்க்குறது பெஸ்ட். காடை நிறைய முட்டை போட்டுருக்கும். ஆமாம், உங்களுக்கு முட்டை வந்து சர்ப்ளஸாக கிடைக்கும். ரொம்ப குறுகிய இடத்துல இருந்து முட்டை கிடைக்கும். நான் சொல்கிறேன், மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு கூட காடை வளர்க்கலாம். அங்கேயே கிடக்கும். அது நீங்கள் மாடி தோட்டம் வச்சிருக்கேங்க, எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்த சோஃபா சைஸுக்கு ஒரு கூண்டு, அந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஞ்சி போனால் ஒரு 20-25 காடையை வளர்த்துடலாம்.
அந்த 20-25 காடையில் ஆண் காடையும் இருக்கும், பெண் காடையும் இருக்கும். நீங்கள் ஆண் காடைகளை மட்டும் பார்த்து சும்மா ரொம்ப அதிகமாக உள்ள ஆண் காடைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து காடை ஃப்ரை வறுவல் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திட்டு மிச்சம் எல்லாமே வந்துட்டு பெண் காடைகளை அதிகமாக வச்சுக்கிட்டு ஆண் காடைகளை கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு 25 காடை வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 20 முட்டை இல்லை 25னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 முட்டை 12 முட்டை கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் காடை முட்டை சின்ன சைஸாக இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 காடை முட்டை தான் ஒரு கோழி முட்டை சைஸுக்கு வரும். பட் ஆனால் நியூட்ரிஷனல் வைஸில் விட்டமின்ஸ் வைஸில் காடை முட்டை வந்து ரொம்ப என்ரிச்சாக இருக்கும். நீங்கள் வந்து அதனால் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக சாப்பிடணும் அப்படின்னா கோழி முட்டை தான் ஃபுல்லாக இருக்கும். வாத்து முட்டை அதை விட பெருசாக இருக்கும். ஆனால் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற முட்டைகள் வந்து காடை முட்டையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிற இந்த முறையில் லேயர் பை லேயராக போட்டு வளர்க்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு சின்ன இடத்துல ஒரு குட்டியூண்டு இடத்துல உங்களால் வந்து ஒரு 150-200 காடையை சுலபமாக வளர்க்க முடியும். காடையும் வந்து நோய் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்போது அதோட எச்சமும் வந்து நமக்கு மேனியூராக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கால்நடைகளில் நமக்கு மிக மிக தேவையானது. இவைகளே பாதுகாக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து பூனையும் நாயும் அவங்களோட கம்பல்சரி தேவை. ஸோ அது ஒரு பூனையும் 2 பூனை ஒரு நாயின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பாம்பு தொல்லை, பூனை வந்து பாம்பு இந்த மாதிரியான தொல்லைகள் வந்து நம்மளை பாதுகாத்துரும். நாய் வந்து எவனாவது ஒருத்தர் நம்மளுக்கு வம்புலுக்கு வந்தானா அந்த மாதிரிலாம் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நாயை கூடவே வளர்க்குறது. இதெல்லாம் தற்சார்பா உயிரினங்கள் மூலயமா. இப்போ செடிகளுக்கு வரோம் அப்படின்னா செடிகளை வந்தோடனே நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா நெல் விவசாயம் வந்து திணைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் போகும் பொழுது பேசிக்காக இந்த மாதிரியான கிரெயின்ஸ் நீங்கள் பண்ணும் பொழுது மானாவாரி பயிர்களை தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். நெல்லையோ இல்லை கோதுமை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். ஆமாம், நிறைய குவான்டிட்டி எப்படி அதை உருவாக்க முடியும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து உழைப்பு அதிகம், அது ரொம்ப கஷ்டம். ஆனால் மானாவாரி பயிர்கள் மூலிமா நீங்கள் தானியங்களை சேமித்து வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திணை, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் உருவாக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான கார்ப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேமித்து வைக்கிறது மூலமா இருக்கக்கூடிய கார்ப்ஸ் வந்து நீங்கள் உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இது போக காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டு காய்கறி வகைகள் இருக்கு பாருங்க, இவைகள் எல்லாமே சுலபமாக உருவாக்கலாம், ரொம்ப சுலபமாக உருவாக்கலாம். அன்றைக்கி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், விதை அவர் ஏதோ ஒன்று கேட்டிங்களா? அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? சிறகு அவரை கேட்டேன். இது ஆக்சுவலாக சிறகு அவரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே இருக்கும், அவரை கொடி மாதிரி. முடிஞ்சால் நான் ஃபோட்டோ காட்டுறேன் சிறகு அவரை எப்படி இருக்கும்னு. அது பந்தலில் போட்டு எடுக்கிற ஒரு அவரை, ஒரு இது கொடி அவரை வகையில் வரக்கூடிய ஒரு இது இந்த சைஸுக்கு வந்து அந்த அவரை இது பண்ணும். இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டை பாருங்கள். இந்த அவரை கொடிக்கு, இந்த அவரை செடிக்கு நீங்கள் உரம் போடவே தேவையில்லை. அதுக்கான உரத்தை அதுவே தயாரிச்சுக்கும். எப்படின்னா அதோட வேர்லேயே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாக்களை அது வந்து வச்சிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அவரை செடி வளரும் பொழுது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுற தன்மை வந்து அந்த செடிக்கு இயற்கையாகவே இருக்கும், உற்பத்தி பண்ணிக்குது. இயற்கையாகவே நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த சாதாரண ஒரு மண் ரொம்ப ஓஹோ வளம் இருக்கிற மண்ணில் தான் அது வளரும்னு இல்லை. ஒரு சாமானிய மண் கொஞ்சம் ஓரளவுக்கு நீர் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே அந்த கொடி வளரும். கொடிக்கு வளர்றதுக்கான தன்மையில் அந்த பந்தல் போட்டிங்க அப்படின்னா அது வளர ஆரம்பிக்கும். இப்படி வளர்ந்து செடி எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன்ஸ் பெருசாக எதிர்பார்க்காது. அதுவே போதும். அதுக்கான நியூட்ரிஷனை அதோட வேர்லேருந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் மூலமாக அதுவே உற்பத்தி பண்ணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு முறை நீங்கள் சிறகு அவரையை போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா கூட அந்த அவரை செடி வந்து உயிரோட தான் இருக்கும், உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது ரஃப்பாக வளர்ந்துட்டு இருக்கும். நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்பவே செட் ஆகும். அன்னைக்கு கூட நீங்கள் இந்த தற்சார்புக்காக தேவைப்படுதுன்னு தான் சொன்னீங்க. ஆமாம். ஸோ தற்சார்புக்கான ஒரு செடியாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் கூட வளர்க்கலாம், மாடி தோட்டத்தில் கூட போட்டு வளர்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடி தோட்ட இதில் வந்து அவருக்குமே நம்ம தமிழ்நாட்டில் தான் வச்சுருப்பாரு. அவரோட கொடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறகு அவரைகள் வந்து இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அவர் வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் கூட டேஸ்ட்டில் வந்து ஏன்னா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா இது வந்து டேஸ்ட்டில் மொக்கையாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் டேஸ்ட்டில் நம்ம அவரைகளை விடவே அந்த சிறகு அவரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுங்கிறது அவங்க குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறதுலையும் அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுலையுமே புரிஞ்சுக்கிட்டேன். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த அவரை மட்டும் நீங்கள் சாப்பிட தேவையில்லை. அவரை மட்டும் நான் சாப்பிட்றேன்னு இல்லை, அதோட இலையை கீரையாக பயன்படுத்தலாம். ரைட்டு. அதோட வேரில் ஒரு கிழங்கு வேறு வைக்கும். போதுமே, உங்களுக்கு தேவையான கிழங்கும் அது இந்த ஒரு செடியிலேருந்தே கிடைக்கும். அதோடைய இலைகளை நீங்கள் வந்து கீரையாக பயன்படுத்தலாம். அதோடைய பழமாக இருக்கக்கூடிய அந்த அவரையை வந்து நீங்கள் காய்கறியாக பயன்படுத்தலாம். பரவாயில்ல. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய விதையை எடுத்து நீங்கள் திரும்ப நட்டும் வச்சுக்கலாம். சரி, இப்போ அது கூட கம்பேர் பண்ணும்போது நான் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கேன் அந்த உலகத்துக்குன்னு தோணுது. ஏன்னா அங்கே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த சிறகு அவரை வந்து உண்மையிலே ஒரு நல்ல தற்சார்பு காய்கறி. இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகரிச்சுட்டே வருது. பட்
இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அதிகப்படுத்தி வைக்கும் பொழுது இது வந்து சிறகவரை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வகையான செடிகள் இந்த மாதிரியான தன்மையோட இருக்கு. நம்ம ஊர் தக்காளி வகைகள்லயுமே நிறைய விதமான தக்காளி வகைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நான் அழிஞ்சலாம் போல இருக்கு. அதுல நம்ம பயன்பாட்டில் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே இந்த பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி ஒரு சில வகைகளை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நம்ம நாட்டு தக்காளி வகைகள்லாம் அதிகமா நியூட்ரிஷன் எடுக்காம, அதிகமாக தண்ணி தேவையில்லாமல் நமக்கு தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான தக்காளி இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான செடிகளை முன்னாடியே ஆய்வு செஞ்சு என்னென்ன செடிகள்லாம் தேவைங்கிறதெல்லாம் விதைகளை கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதுகள் மூலிமா உங்களால் சுலபமாக வந்து உங்களுக்கு தேவையான காய்கறி தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும். உணவு தேவை, காய்கறி தேவை, எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையான ஃபைபரு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இதில் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஒரு சீட்ஸ் நம்ம வந்து எவ்வளோ நாள் பாரி அது வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியும்? நம்ம அது வைக்கிறத தன்மையை பொறுத்துங்க. ஓப்பனாக சொன்னால் சில ஒரு 30-40 வருஷத்துக்கு கூட உங்களால் சுலபமாக விதைகளை பாதுகாக்க முடியும். கரெக்டாக ட்ரையான ப்ராசஸில் ட்ரையான இதில் அதை வச்சிருக்கும் பொழுது உங்களால் 30-40 வருஷத்துக்கும் கூட உங்களால் விதைகளை பாதுகாக்க முடியும். நான் சொல்கிறது இயற்கை முறைகளில். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலான வேலையெல்லாம் பண்ணி நீங்கள் அதை பாதுகாத்தீங்க அப்படின்னா, இப்போ சில இந்த பனி பறந்த நாடுகள் எல்லாம் அந்த விதைகளை பாதுகாக்கிறேன், அதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ விதைகளுக்கு வந்து அழிவுலாம் அப்படிலாம் வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் பேசிக்காக ஒரு விதையை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாத்திங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கும் கூட உங்களால் அந்த விதைகளை பாதுகாக்க முடியும். ஆனால் உங்களுக்கு விதைகள் பாதுகாக்கிறது வந்து வளர்த்து அதன் மூலமா திரும்ப எடுத்து அப்படி பாதுகாக்கிறது தான் சுழற்சி முறை இருக்கும். உங்களுக்கும் கிடைக்கும் விதை அடுத்தவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பரவும். சரி, அப்போ இந்த மாதிரியான சிறகு அவரை இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான இதெல்லாமே முடிஞ்சிடும். இன்னொன்று இது போக இப்போ இந்த நீங்கள் வளர்க்கக்கூடிய இந்த கோழி இதுகளுக்கெல்லாம் புரதம் வேணும்ல, இதுகளுக்கும் புரதம் வேணும் சாப்பிட்றதுக்கு தேவை. அது எல்லாம் வெறும் மண்ணில் வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்டில் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வேணா புழு இருக்கும், அடுத்த வருஷத்துக்கு கொத்து தின்றும், அதனால உயிர் சூழல் அடிபட்டு போயிடும். ஸோ இதே மனசில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா கரையான் வளர்ப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் லார்வேன்னு ஒன்று இருக்கும், அது பிளாக் ஃப்ளை லார்வேன்னு ஒன்று இருக்கும், கருப்பு கலரில் ஒரு புழு இருக்கும். அதெல்லாம் புரோட்டீன் எல்லாம் அதெல்லாமே நம்ம சுலபமாக வளர்க்க முடியும். அதுக்கான எல்லாத்துக்கான வீடியோஸும் வளர்ச்சி முறைகளும் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன இடங்களில் நீங்கள் பண்ணிட முடியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா முழுக்க தற்சார்பாக ஒருத்தர் வாழ முடியும். நான் சொன்னது போல் சுற்றி செவரு கட்டிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கூட நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியும். நைஸ்லி எந்த விதமான தேவையும் அரசாங்கத்துக்கிட்ட இல்லாமல் நம்மளால வாழ முடியும். சரி, இதில் மின்சார தேவைன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்குது சோலார். சோலார்னா என்னங்க பயங்கர காஸ்ட்லி அப்படின்னா இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஏன்னா நம்ம உற்பத்திகள் நிறையா நம்ம ஊரில் இன்னும் அதிகமாக அதிகரிக்கல. பட் இப்போதைக்கு கவர்மெண்ட்டோட சப்சிடியில் வந்து உங்களுக்கு பெரிய அளவு சப்சிடி கிடைக்குது. பட் எல்லாரும் வாங்கினா அந்த விலையும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் நிறைய பேர் வாங்க அதுக்கான உற்பத்தியும் அறியணும், நிறைய காம்படிஷன் வரும், காம்படிஷனில் விலை குறையும். அதான் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி வந்து நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்தணும். சோலாரை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து வீடுக்கு சோலாராக மாறினா தான் நம்ம வந்து தற்சார்பாக நிற்க முடியும். ஸோ வீடு சோலார்னா கொஞ்சம் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நீங்கள் சோலார் பிளான்ட் போடுறீங்க, இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நான் மட்டும் தாங்க இருக்கேன். அது இப்போ இங்கே என்ன இதுன்னு சொல்ல உங்கள் ஃபேமிலியில் 3 பேர் இருக்கோங்க. சரி, 3 பேர் இருக்கீங்க. சரி, ஒரு 5 பேர் 6 பேர் உருவாவீங்கல்ல, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் நான். 5 பேர்னா ஒரு மனைவி குழந்தைகளையும் சேர்த்து சொல்றேங்க. 2 துணைவி இணைவி அப்படிலாம் இல்லை, ஒரு மனைவி அவங்களுக்கான குழந்தைகள் அப்படிங்கிற கணக்கு பண்ணி ஒரு 5-6 பேர்னு கணக்கு வச்சுக்கிறோம். நீங்க இப்போ இந்த 5-6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு மின்சார தேவை நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5000-லேருந்து 6000 இயல்பாக வரும். ஏசி அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா 15000-20000 இப்போ ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற இந்த குடும்பத்துக்கு முழுமையாக சோலார் நீங்கள் போடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் ஆகும். 3 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க குடும்பத்திற்கான மின்சார கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு வந்து செக்யூர் பண்றீங்க. 15-20 இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, சோலார் வந்து உங்களுக்கு வந்து 13-14 வருஷத்துக்கு அவன் கம்பெனிக்காரனே கேரண்டிலாம் கொடுப்பான், அது வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும்னு. அது போக கொஞ்சம் இழுத்தீங்கன்னா அதோட கிரேஸ் பீரியட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா பேனல்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து புரியுதுங்க, அது வந்து அழுக்குப்படியாமல் பார்த்துக்கணும், தண்ணியை வச்சு அப்பப்போ துடைக்கணும், இதெல்லாம் இருக்குது. அது அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். யாரையும் நம்பி இல்லாமல் நான் இருக்கேன் எனர்ஜிக்காக. இந்த இதில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மின்சார இதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏசி கூட போட்டுக்கலாம். புரியுதா? தாங்கும் 5 மெகாவாட் கிலோவாட் 5 கிலோவாட் வந்து மின்சாரத்தை வந்து
ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து இருக்கும். ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா 5 கிலோவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண நார்மலான ரேட்டு நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற ரேட்டு. நம்ம ஒரு யோசிச்சோம்னா வீட்டுக்கு போட்டுடலாம். இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது நகர்ப்புறங்களில் நீங்கள் போட்டு எடுக்கிறதுங்கிறது அது ஒன்று. சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மின்சார தேவை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தண்ணிக்கு மோட்டர் போடணும், இது போடணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும்போது சோலாரை வந்து நீங்கள் முழுமையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கான கருவியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ட் ஸ்பேஸும் இருக்கும் உங்களுக்கு பொறுத்துக்கிறதுக்கு. ஆமா, ஊர் சைட்லாம் சொல்கிறேன் நான். உங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஷெட்டு மாதிரி கூட போட்டுட்டு கீழே நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கலாம். கீழே வந்து வேறு எதாவது கூட வச்சுக்கலாம், ஏதாவது பொருட்கள் வைக்கிற இடம் கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு ரூம் மாதிரி கட்டி அதுக்கு மேலே கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சோலாருக்கு போயிட்டீங்க அப்படின்னா முழுமையான தற்சார்பு. அது சோலார் போகும்போது மின்சாரத்தின் அடிப்படையில் தற்சார்பு இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டரி வண்டிகள் இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் சுலபமாக வந்து அதில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மின்சார தேவை வந்து பெரிய அளவு பூர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும், டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி காற்றாலைகளும் இருக்குது. காற்றாலை உங்களுக்கு காற்றடிக்கிற பகுதியில் இருக்கீங்கன்னு வைங்க, அந்த காற்று எதுக்கு நீங்கள் வீணடிக்கணும்? ஒரு காற்றாலை வாங்கி போட்டிங்கன்னு வைங்க, அதெல்லாம் 1.5 லட்சம் வரும், 1.5 லட்சத்துக்கு வரும். அது வந்து எவ்வளோ மின்சாரம், அது அந்த ரேஷியோ எனக்கு தெரியல. பட் 1.5 லட்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மாற்ற மாதிரியான காற்றாலைகள் வந்து வைக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காற்றாலை வச்சிடலாம். அது எவ்வளோ உயரம் வைக்கிறதுங்கிறதுலாம் கணக்கில் இருக்குது. பட் நல்லா காற்றடிக்குதுங்க, சுற்றி காற்றடிக்குதுங்க, அப்போ எப்போ பார்த்தாலும் காற்றடிக்குதுன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாராபுரம் இந்த மாதிரியான ஊர்லாம் எப்போ பார்த்தாலும் காற்றடிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி காற்றாலைகள் வைக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் மின்சாரம், சோலார் போக சோலார் வந்து யூனிவர்சல். எங்கெங்கெல்லாம் சூரியன் கண்ணுக்கு தெரியுதோ, சூரிய வெளிச்சம் வருதோ எல்லா பக்கமும் சோலார் ஒர்க் ஆகும். ஆனால் காற்றாலை வந்து உங்கள் ஏரியாவில் காற்று நல்லா அடிச்சுதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது சால சிறந்தது. ஸோ இது ஒன்று மின்சார தேவை. இதன் மூலயமா நம்ம தற்சார்பாகவே நம்மளால முடிஞ்ச இதில் சொல்கிறேன் நான் நிறைவடையும். இதெல்லாம் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கிராண்டர் ஸ்கேலில் பண்ணலாம். இது போக நீங்கள் மாடு ஆடுலாம் வளர்த்தீங்கன்னா கோபார் கேஸ் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், இது பண்ணலாம். இல்லைங்க, கோபார் கேஸ் வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகம் தான், பெருசாக போட்டு பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து நான் இப்போதைக்கு நீங்கள் கேஸ் அடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நான் சொன்னல ராக்கெட் அடுப்பு, அது வந்து நார்மலான விறகடுப்பு தான். ஆனால் அந்த விறகடுப்பு இந்த இடத்த சுற்றி மரங்கள்லாம் நட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து உழுகக்கூடிய, நீங்கள் போய் மரத்தை வெட்டணும்னு அவசியம் இல்லை, இந்த மரத்தை வளர்க்கும் போது நீங்கள் வந்து கட் பண்ணி தானே வளர்ப்பீங்க. ஸோ அந்த பாகங்கள், அதுலேருந்து உரையக்கூடிய பிரான்ச்சு, ஸ்டெம்ஸ், இதெல்லாம் இலைகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் காய வச்சுருந்தீங்கன்னா மட்டும் போதும். அதை எடுத்து கொண்டு வந்து இந்த இதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் தேவைக்கான இதை வந்து இந்த ராக்கெட் அடுப்புங்கிற இந்த கான்செப்ட். இன்றைக்கி ராக்கெட் அடுப்புங்கிற வெளில ஃப்ளக் பாயிண்ட்டை போட்டு ஃபேனை போட்டு ஆன் பண்ணுற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. ராக்கெட் அடுப்பு ஃபங்க்ஷனுக்கு அது தேவையே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஃபயரை வந்து மேலே தள்ளுமே ஒழிய அந்த ஃபேன் வந்து பெருசாக தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக செய்ய வேண்டியது என்னென்னா, எரிக்கிற இடத்துக்கு கீழே வந்து ஒரு கேப் இருக்கணும். ஸோ இந்த கேப் இருக்கணும். மித்த இடம்ல வந்து ஃபுனல் மாதிரி போட்டு ஒரு டனல் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் ஒரு எல் ஷேப், அவ்வளோதான். எல் ஷேப்பு. இந்த இடத்துல எரிக்கிறீங்க, கீழே ஒரு கேப்பு, இந்த எரிக்கிற இடத்துக்கு கீழே வந்து கம்பி கட்டியிருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு உள்ளே வர காற்றை வந்து அது உள்ளே இழுத்துக்கும், நெருப்பு வந்து மேலே உயரமா எரியும். நீங்கள் 2 வீடியோக்கு முன்னாடி இந்த ராக்கெட் அடுப்புன்னு சொல்லிட்டீங்க, அது எங்கே கிடைக்கும்? சரி, வசந்தர்கோலாம் போய் நிற்கிறாங்க நிறைய பேர் புரியல அது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராக்கெட் அடுப்பை பற்றி நிறைய பேச்சு பொருளாக இருக்குது. ஏன்னா கேஸில் வீட்டில் கூட அதை நம்ம பயன்படுத்த முடியும். அது நிறைய பேர் வீட்டிலேயே செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம பண்ண முடியும், ரொம்ப சுலபமாக செய்கிறது தான். அதில் வந்து புகையும் பெருசாக வராது. நீங்கள் வந்து இப்போ இந்த கன்சர்ன் சொல்லுவாங்கல்ல, விறகடிக்கும் போது புகை வரும், அதனால வந்து இதாயிரும் அப்படிலாம் இல்லை. இது வந்து எரிக்கும் போது முழுமையாக எரிக்கப்படும். அதனால வந்து இதாக இருக்குது. அதில் கிடைக்கிற சாம்பலையும் எடுத்து நீங்கள் மண்ணுக்கு உரமாக போட்டுக்கலாம். ஸோ சாம்பல் சத்து அதெல்லாம் வந்து அந்த சாம்பல்ல இருந்து செடிகளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களால், இது நான் இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. இது போக மரங்கள், நம்மாழ்வார் சொன்ன அடிப்படையில் இந்த தற்சார்பு பொருளாதாரம் செய்கிறவங்க குறைஞ்சது ஒரு 5-6 வாழை மரம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான. வாழை மரம் வீட்டுக்கு வேணும், யானை மாதிரி அது. ஆமாம், அது உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான இலை தலையை சாப்பிட்றதுக்கு தேவையானது இதெல்லாம் இருக்கும். இது போக உங்களுக்கு தேவையான துணிமணிகளும் கூட தயாரிக்கிறதுக்கான தன்மை வந்து வாழை மட்டைக்கு இருக்குது. அதுலேருந்து நாரை பயன்படுத்தி நீங்கள் துணி செய்யலாம். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது தனியாக, நம்மளே வீட்டிலே பண்ண முடியும். அது என்னென்னு சில விளக்கங்கள் இருக்கும் யூடியூப்பில், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வாழை வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து தற்சார்புக்கு. இது போக ஆனால் வாழைக்கு கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரியான சில விஷயங்களும் நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு அடுத்து தென்னை பனை, இதை வந்து ரொம்பலாம் தேவையில்லை. ஒரு 5-6 தென்னை மரம், ஒரு 5-6 பனை மரம் அப்படின்னு நட்டு வச்சு, இந்த ஏரின்னு சொன்னோம்ல, அந்த குளம் வெட்டுறீங்களே, அந்த குளத்தை சுற்றி நீங்கள் தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் நட்டு வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நல்லா கிடுக்கிட்டுன்னு வளர்ந்துடும்.
ஸோ பனையும் தென்னையும் வந்து என்றைக்குமே நமக்கு தொடர் பயன் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட மரங்கள். இது போக பல மரங்கள் நட்டு வைக்கணும். என்னது உங்களுக்கு மா, சப்போட்டா, இதெல்லாம் நம்மளோட கிளைமேட்டு. கொய்யா, மா, சப்போட்டா, இந்த 3 பல மரங்கள், அப்புறம் பலாப்பழம், இந்த 4 பல மரங்களையும் நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சுகர் சோர்ஸையும் வந்து பூர்த்தி பண்ணும். மாலேருந்து நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் கரும்புக்கு தான் அலையணுன்ட்டு இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா தேன் வளர்ப்பும் உங்களுக்கு சாத்தியம். மரங்கள், பூக்கக்கூடிய மரங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னாவே தேன் வளர்ப்பு நீங்கள் ஈஸியாக வந்து 2-3 காலனி மெயின்டைன் பண்ணலாம் தேன் வளர்ப்பு. ஸோ தேன் வளர்ப்புலேருந்து உங்களுக்கு தேவையான சுகர் சோர்ஸஸ்ஸு இதெல்லாம் கிடச்சிரும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் தற்சார்பாக செய்யும் பொழுது இதுக்கு செய்யணும் மேன் பவர் எங்கேருந்து கிடைக்கும்னா உங்கள் குடும்பத்துலேருந்தே கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கனாவே இதெல்லாம் அன்றாட வேலையில் முடிகிறது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தற்சார்பு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் மனிதன் வந்து எந்த சிஸ்டத்தையுமே நம்பி இருக்க தேவையில்லை. அவனுக்கு தேவையான உணவு, அவனுக்கு தேவையான உறைவிடம், அவனுக்கு தேவையான உடுத்தும் உடைகள் எல்லாத்தையுமே அவன் தற்சார்பாக ப்ரொடியூஸ் செய்து கொள்ள முடியும். இது வந்து ப்ரூவன். இது மாதிரி வாழ்கிறவங்களும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடானா இன்னும் கொஞ்சம் நிலத்தை அதிகப்படுத்தி இன்னும் பல குடும்பங்களை உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்படி தான் நம்ம கிராமங்கள் அன்றைக்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புரியுது. இன்னும் ஒரு 10 குடும்பத்தை கொண்டு வந்துன்னா அதை பண்ட மாற்ற முறையின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்கோங்க. ஸோ தற்சார்பு கிராமங்கள் இது இன்டர்டிபெண்டன்ட்டாக எல்லாருமே அவங்களோட இதே சிந்தனையை ஒரு நாடு தன்னுடைய மனதில் வச்சு எதை எங்கெங்கே வளர்க்கணும், எதை எப்படி உருவாக்கணும், எப்படி உணவு தேவையை முழுமைப்படுத்தணும், பூர்த்தி செய்யணும்னு சொல்லி அதை ஒரு வணிகத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு வந்துச்சுன்னா அதுதான் தற்சார்பு நாடு. ஓரளவுக்கு ஏதாவது ஒரு நாட்டை சொல்ல முடியுமா? ஏதாவது அப்படி இருக்க நாட்டெல்லாம் தான் இவங்க குண்டு போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முழுமையாக அப்படின்னு இல்லை, ஸ்ரீலங்காவை முழுமையாக கொண்டு வரலான்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதையும் வந்து அதில் அவங்க தப்பாக நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஓவராக போயிட்டாங்க. இல்லை தப்பு பண்ணிட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. உடனே எல்லாத்தையும் அது வந்து அடி வாங்கிடுச்சு. ஆனால் இதை வந்து ஒரு நாட்டால் நிச்சயம் செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது அந்த நாட்டுக்கிட்ட அடுத்தவங்களை நம்பி இருக்கணுங்கிற தேவை வந்து முழுமையாக குறைஞ்சிரும். 2வது வந்து நமக்கு அடுத்த டிபெண்ட்டாக இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்கள் நம்மகிட்டே இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் நாட்டுடைய பொருளாதாரமும் பண மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். கடன்லாம் நீங்கள் அடைச்சிடலாம். இந்தியா நினச்சதுன்னா இந்தியா மட்டும் தற்சார்பு பொருளாதாரத்தை முழுமையாக கடைப்பிடித்திருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக காந்தி வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை தான் அவருடைய பாலிசியாகவே வச்சிருந்தார் இந்தியாவுக்கு. ஆனால் நேரு டைமில் வந்து அவர் ஃபுல்லாக மாற்றிடுறாரு. ஆமாம், அவர் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியெல்லாம் இது பண்ணுறாரு. 2வதுங்க இங்கே பண்ணுற தப்பு என்னன்னா இண்டஸ்ட்ரி வேற அக்ரிகல்ச்சர் வேறன்னு பிரிக்கவே கூடாதுங்க. இப்போ இவங்க பண்ண தப்பு என்னன்னா இண்டஸ்ட்ரி ஃபார் ஹூம், யாருக்கு? மக்களுக்கு இல்லை. இந்தியாவில் அதான் பிரச்சனை. நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து மக்களுக்கான இண்டஸ்ட்ரியாக கிடையாது. இது முதலாளிக்கு உண்டானது. 2வது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பெனிஃபிட்ரி வந்து மக்கள் கிடையாது. ஆனால் இண்டஸ்ட்ரி தேவை. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி மூலமா பெனிஃபிட் வந்து முழுமையாக மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் உருவாக்கியிருந்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பிரச்சனைகள் இப்போ இருக்கிற பார்க்குற பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. ஒன்றும் இல்லை, இந்தியாவில் கிளாத்திங் இண்டஸ்ட்ரி வேணுமானா வேணும். யாருக்காக கிளாத்திங் இண்டஸ்ட்ரி? இங்கே இருக்கிற தேவையை நமக்கான கிளாத்திங் இண்டஸ்ட்ரின்னு வந்திருக்கணும். ஆனால் நமக்கான கிளாத்திங் இண்டஸ்ட்ரி இங்கே இருந்துச்சா, இல்லை பன்னாட்டு நிறுவனங்களுக்கான கிளாத்திங் இண்டஸ்ட்ரி இங்கே இருந்துச்சா? எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். கிளாத்திங்கை நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ கிளாத் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணும்பொழுது அதுக்கு இருக்க மைனஸையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். நீங்கள் அதையும் சேர்த்து பாதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கடைசியில் யாருக்காக அந்த கிளாத்திங், இப்போ நம்ம தேவைக்காக கிளாத்திங் நீங்கள் உற்பத்தி பண்ணியிருந்தீங்கன்னா ரிச்சஸ்ட் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் வந்து நம்ம ஊரில் நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அவங்களுடைய நிலைமையே வேற மாதிரி. ஆமாம், கம்மி விலையில் போயிருக்கும், நிலைமையே வேறையாக இருக்கும், பொருளாதாரம் நமக்குள்ளே தக்க வைக்கப்பட்டிருக்கும். இது பன்னாட்டு நிறுவனங்களை. சரி, இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த ஃபேக்ட்ரிஸை நம்ம நாட்டு சேர்ந்து உருவாக்குறதை விட்டுவிட்டு பழைய பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறது மூலமா இது என்ன ஆகுது? நமக்கு நாமே வந்து ஒரு ஆப்படிச்சுக்கிறோம். அவனுக்கு கரண்ட்டை நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம், அவன் வேலையை மட்டும் நம்ம கொடுப்பானா. இது ஐடி காரன் எப்படி சேல் பண்றானோ அதே மாதிரி தான் இது. யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். இந்தியா வந்து டெப்ட்டை வந்து என்றைக்குமே அது பூர்த்தி செய்யாது. கடைசி வரைக்கும் கடனுக்குள்ளே தான் போகும். கடன் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய கடன் குறையாது. ஒரு நாடு வளருதுன்னா கடன் குறையணுமா வளரணுமா? அந்த நாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கடன் அதிகரிக்க அதை எப்படி வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும்? புரியுதுங்களா சொல்கிறது? அது வளர்ச்சி கிடையாது. யாருக்கு வளர்ச்சினா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வளர்ச்சி. இந்த பெரிய இந்த குரூப்ஸ் இருக்காங்களா, அவங்கனால இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியானால அதுக்கு எதிராக பேச முடியாது. அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே இந்த இடத்துல வந்து தற்சார்பு இருந்தால் தான் அந்த நாடு உருப்படும். இன்றைக்கி நமக்கு கடன் இப்போ ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாடு வந்து தற்சார்பு விட்டு விலைக்கு தூரமாக போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? கடன் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு. இப்போ இந்த கடனை யார் அடைப்பாடுத்து? இப்போ இந்த கடன் இருக்குது, இந்த கடனை அடைக்கணுமா வேணாமா? இதுக்கு வட்டி கட்டுறோம்ல. நீங்கள் கடன் அடைக்கிறதுங்கிற 2000 வேலை. இதுக்கு வட்டியை எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி நம்ம வந்து வட்டியாக கட்டிட்டு இருக்கோம்.
இந்த லட்சக்கணக்கான கோடி வட்டியை எப்படி கட்டுவீங்க? நம்ம பாக்கெட்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அவன் அந்த பாக்கெட்ல இருந்து தமிழக அரசு இப்போ இருக்கிற டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க, என்ன இண்டஸ்ட்ரீஸ் மூலமா எடுத்து கொடுக்குறாங்க? சாராயம். அதனால டிட்டோரேட் ஆகுறது யாரு? நம்ம தான். அப்புறம் கொடுமையில கொடுமை இன்னொரு விதத்துல இதை வந்து பூர்த்தி பண்ண, இது யாரும் பேசுறது இல்லை. இயற்கை வளத்தை சுரண்டி கொடுக்கறது, நம்ம கிட்ட மைண்ட்ஸை போடுறாங்க. எப்படி கொடுப்பீங்க கடனை? அப்போ இந்த இண்டஸ்ட்ரிலாம் கொண்டு வா, உங்ககிட்ட இந்த ரேர் எர்த் மினரல் இருக்கு, இதை வெட்டிடு, உனக்கோட நிலத்துக்கு கீழே மீத்தேன் இருக்கு, ஈத்தேன் இருக்கு, வெட்டிடு. மீளுருவாக்கம் செய்ய முடியாத இயற்கை வளங்களை வந்து சுரண்டி எடுக்க கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம கடனாளிகளாக இருக்கும்போது தள்ளப்படுவோம். இன்னொன்று, இன்னைக்கு நீங்கள் வந்து நம்ம நாட்டில் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் போராட்டத்தின் மூலிமா தடை வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கடன் அதிகரித்து போகும் பொழுது எந்த அரசாங்கத்தினாலையும் இதை வந்து செய்ய முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. ஐயோ எங்கள் மக்களுக்கு பிடிக்கலைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, எப்படினாலும் நீ இந்த கடனை கட்டி ஆகணும். எப்படி கட்டுவ? யார் தடுக்கிறா? அவனெல்லாம் அடிம்பாங்க, குடுடா அப்படின்னு எடுத்து. அப்படி அடிக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம இப்போ மக்கள் இருக்காங்க, மக்களை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? மக்களுக்கு கோவம் வரும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? ரெவால்ட். அரசாங்கத்தை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அரசாங்கம் அடுத்து என்ன பண்ணும்? தூத்துக்குடியில் உங்களெல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ராணுவத்தை இறக்கி உங்களை சுட்டுக் கொள்ளும். சொந்த நாட்டு மக்களையே சொந்த ராணுவமே கொல்லும். இது கட்டாயம் நடக்கும். டைம் பாம் மாதிரி டிக் ஆகிட்டு இருக்கும். டிக் 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 வந்துகிட்டே இருக்கு. கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு இவங்க இந்த காட்டக்கூடிய பொய்யான வளர்ச்சியை நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறோம். இது பொய்யான வளர்ச்சி. கடன் ஒருத்தன் வீட்டில் அதிகரிக்குதுன்னா அவன் நாசமாக போகிறான்னு அர்த்தம். அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடாது. கடன் வாங்கி ஒருத்தன் பொருளை வீட்டில் வாங்கி போகிறான்னா அவன் அழிய போகிறான்னு அர்த்தம். அவன் வளர்ந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவன் நடுத்தரவுக்கு வரப்போகிறான்னு அர்த்தம். ஸோ கடனை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? தற்சார்புக்கு திரும்புறது தான் ஒரே வழி. முடிந்தவரை தற்சார்பை நீங்கள் பின்பற்ற இந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுவும் உடனேலாம் இப்போ தமிழ்நாடு வாங்கியிருக்க கடன்லாம் உடனேலாம் குறைக்க முடியாது. சில ஆண்டுகள் ஆகும், ஒரு 30-40 வருஷம் ஆகும். ஆனால் 30-40 வருஷத்துக்கு விகரஸாக நம்ம வந்து தற்சார்பை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தினோம்னா 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை கடனற்ற மாநிலமாக நம்மளால் மாற்றிட முடியும். ஆனால் தற்சார்புக்கு மாறணும். தற்சார்புக்கு மாறலை அப்படின்னா இன்னும் அடுத்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாடு சும்மா அப்படியே அமெரிக்கா மாதிரி வளர்ந்து நிற்கும். ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் அது வளர்ச்சியாக இருக்காது. உள்நாட்டு கலவரங்களும் உள்நாட்டு புரட்சியும் ஏற்பட்டு மக்கள் வந்து அன்றாடம் கொல்லப்பட்டு கொண்டிருப்பார்கள். இது நடக்கும். ஓகே, தமிழ்நாட்டுடைய சில நகரங்கள் மட்டும் வளர்ந்த மாதிரி தெரியும் இப்போ. ஸோ இதுதான் வந்து தற்சார்பை இழந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. இதை வந்து யாரும் இன்னைக்கு வந்து நீங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், தொடர்ச்சியாக சொல்கிறோம். இந்த புரிதல் இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் அஜெண்டாவை வந்து முழுங்கிட்டு வாந்தி எடுக்கிறவனுங்க அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை முழுங்கிட்டு வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிறது நடந்துட்டுருக்கு. நிறைய பேருங்க பழைய வீடியோ நம்ம ஈரான் இஸ்ரேல் வீடியோ எடுத்துகிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ ஆஃப்டர் 2026 போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நாங்கள் சொல்கிறது நடக்கும். இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா, நமக்கு எதிராக பேசுகிறேன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்களா, இவங்க சொல்கிறது எதுவுமே நடக்காது. அவங்க சொல்கிறதுக்கு நேர்மாறாக நடக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா உணர்ந்து தான் சொல்கிறோம். அடுத்து இது எங்கே போய் நிற்கும்னு. இப்போ தமிழ்நாடு கண்டிப்பாக கடன் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இது எங்கே போய் நிற்கும்னா தமிழ்நாட்டு மக்களை ஒரு இராணுவம் உள்ளே இறங்கி கொலை செய்கிற இடத்துல வந்து தான் நிற்கும். அங்கே தான் இது ஒரு முடிவு இருக்குது. இந்த கதையோடைய எண்டு ட்ராஜடி தான். அப்போ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா தமிழக அரசாங்கமும் சரி அரசியல்வாதிகளும் சரி கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறைப்பட்டு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு இந்த மக்களை நீங்கள் மாற்றுவதன் மூலமாக தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இதில் அடிப்படையிலே இங்கே தமிழ்நாடு எவ்வளோ முட்டாள்தனமாக செயல்படுறாங்க அப்படின்னா, கல்லு கடைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும்தாங்க தடை. இன்னைக்கு என்னன்னே புரியல. இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தேடலை நீங்கள் தொடங்குங்க. ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே கல்லுக்கு அனுமதி, நார்த் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே கல்லுக்கு அனுமதி. தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை. பாண்டிச்சேரியிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியிலும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க கல்லுக்கு தடை. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சாராயம் குடிக்கிறவன் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்துருவானா? யோசிங்க. அப்போ காரணம்னா தமிழ்நாட்டில் தற்சார்பு வளர்ந்து விடவே கூடாதுங்கிறது தான் உலகத்துடைய திட்டம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாட்டில் தற்சார்புங்கிறது வேறு ஊன்றிடுச்சுன்னா அது வந்து விகரஸாக வளர்ந்துடும் தமிழ்நாடு. அப்போ எந்த இடத்துலையும் தற்சார்பு நோக்கி அவன் போயிடவே கூடாதுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தற்சார்பை போட்டு உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. தற்சார்பாக யார் பேசினாலும் அவங்களெல்லாம் முட்டாளாக்கிடுவான். அவங்களுக்கு வந்து மீடியா ஃபோக்கஸ் வராது. அவங்களெல்லாம் வந்து மீடியா ஃபோக்கஸ் வராது இல்லை, அவனுக்கே அந்த ஃபோக்கஸ் வந்தால் கூட அது வந்து நெகட்டிவாக பைத்தியம், அவன் முட்டாள், அவன் அறிவில்லாதவன், வளர்றவன், பைத்தியக்காரன்னு சொல்லி நம்ம சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி கூட பொய்யா அவங்களை கட்டமைச்சு அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் எல்லாத்தையும் பண்ணி காலி பண்ணி ஓரம் வச்சிருவான். அவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்கானதுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போயிடவே கூடாது. அதை சார்ந்து பேசுங்க, அதை சார்ந்து படிங்க, அதை சார்ந்து தேடலை ஏற்படுத்திக்கோங்க.
போர் சூழல் மட்டும் கிடையாது, இந்த இயற்கையாக நம்ம மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தற்சார்பு தான் கொடுக்கும். குழந்தைகளுக்கு இன்றைக்கி எதுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு உட்காந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதிலே தெரியுது உங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ குழந்தைக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதே தான் மனிதனுக்கும். நம்ம உடம்பு வேணால் கொஞ்சம் தாங்கிக்குதுங்கிறதுக்காக விஷத்தை சாப்பிட்டு இருக்கலாமா? அவ்வளோதான் விஷயம். அப்போ தெளிவாக புரிந்து கொண்டு தற்சார்பு நோக்கி நகருங்கள். இது இந்த போர்க்கால சூழலில் சொல்லும்போது கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால் முடிந்தவரை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, உங்களாலையும் இப்படிலாம் வாழ முடியாது, என்னாலையும் இப்படிலாம் வாழ முடியாது, அப்போ நம்ம இது எதுக்கு இந்த வெட்டி பேச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வரும் சில பேருக்கு. அது சில பேர் கமெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக தற்சார்பு தனி மனித தற்சார்பு ஒரு ஆள் மட்டும் நினச்சாலாம் செஞ்சிட முடியாது, கவர்மெண்ட்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்கிறேன். அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மாடி தோட்டம் போட முடிஞ்சால் போடுங்க. சொந்த வீடு இருக்குது, என் வீட்டு மாடி சும்மா தான் இருக்குது அப்படின்னா மாடி தோட்டம் போடுங்க. அது உங்களுக்கு ஒரு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும், தற்சார்பாக நீங்கள் மாறுவதற்கும் அது சார்ந்த சிந்தனை உருவாகிறதுக்கும். ரொம்பலாம் வளர்க்க வேண்டாம், சும்மா ஒரு 2-3 காய்கறி வளர்த்து பாருங்கள். எடுத்தோடனே பந்தல் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிலாம் போகாதீங்க. சும்மா ஒரு பச்சை துண்டை கட்டி இது பண்ணி கொஞ்சம் ஷேடு மட்டும் உருவாக்கிட்டு அங்கே வீட்டில் இருக்க இடத்துல மாடி தோட்டத்துலேருந்து ஆரம்பிங்க. சின்னதாக காய்கறிகள் போடுங்க. நீங்கள் காய்கறி கூட போடலன்னா ஒரு சில மூலிகை செடியை போட்டு விடுங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்துன்னு படிப்படியாக வாங்க. அப்போவே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் காய்கறி இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை கொஞ்சம் நான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கேன், நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா அதை பண்ணி பாருங்கள். வீட்டில் பழமரங்களை வாங்கி கொண்டு நட்டு வச்சு பாருங்கள். தற்சார்பு தானாக திரும்பும், உங்களை நோக்கி அதை இழுத்துட்டு போயிடும். ஸோ இதுதான் பேசிக். இந்த பேசிக்கான விஷயங்களை உங்களால் செய்ய முடிய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் தானாகவே நகர்ந்துருவீங்க. தற்சார்பாக வாழ்கிறதுங்கிறது நம்ம கையிலிருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போ இன்றைக்கி வாங்குறீங்களா இந்த ரீஃபைண்ட் ஆயில், லொட்டுலோஸ், இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிட்டு வெறும் மரச்சக்க எண்ணெய்களை வாங்க ஆரம்பிங்க. இந்த இப்போ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம ஊர் ப்ராடக்டாக எதெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்து அதை கொஞ்சம் பார்த்து வாங்க ஆரம்பிங்க. முடிஞ்சுது. உங்கள் கடமையை நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூழல் நமக்கானதாக மாறும். தான் மாறிட்டும் வருது. இப்போ நான் பார்க்குறேன் நிறைய கம்பெனிஸ் தற்சார்பாக இருக்கிற பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர் உருவாகிட்டே இருக்காங்க. நல்லது தான், கண்டிப்பாக அது மாறும். ஸோ ஒரு வீட்டில் ஒரே ஒரு மாமரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமரத்தில் நல்லா காய்ச்சிச்ச சீசனுக்குனா நம்ம வீட்டுக்கு வச்சுப்போம், சொந்தக்காரங்கள் கண்போம், ஊறுகாய் போடுவோம், பக்கத்து வீட்டில் எல்லாரும் கொடுப்போம். ஸோ அந்த ஒரு மாமரமே நம்மள அந்த தற்சார்புன்ற ஒரு சின்ன விஷயத்த மாம்பழத்தில் கொண்டு வருது. அது மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் ருசிச்சு பார்த்துட்டா அதுக்கப்புறம் யாருமே நிறைய பேர் ஐடியில் இருக்கவங்கலாம் என்னோட கனவு இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு ஏமாந்துடாதீங்க. சில பேர் என்ன பண்ண இந்த கடற்கரை ஓரத்துல மாந்தோப்பு இருக்குது வாங்குங்க. எப்படின்னா ஸ்கேம், அந்த ஸ்கேம்ல எல்லாம் தயவு செஞ்சு போய் ஏமாறாதீங்க. உங்களுக்கு வேணுமா நல்ல விவசாய நிலங்கள் போய் தனியா போய் பார்த்து கூட வாங்குங்க. இந்த மாதிரி இந்த ஏக்கர் இருக்கு, நீங்க அங்க உங்களுக்கான சொந்தமான இதை நீங்க அனுபவிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் மாதிரி தோட்டத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அது சத்தியமா ஏமாறாதீங்க. அது ஃபுல்லா ஸ்கேம். உங்களோட இந்த தற்சார்பை உடச்சு விடணுங்கிறதுக்காக பண்றது. இதுல போய் ஏமாந்தீங்கன்னா சேவிங்ஸும் போயிடும், எல்லாம் வீணாயிருவீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஊர் இருக்குதா, சொந்த ஊர் இருக்குதா, அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இல்லை எனக்கு எதுவுமே கிடையாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பணத்தை சேர்த்து அதை வேறு மாதிரி ஏதாவது பயன்படுத்துறது முடியுமான்னு பாருங்கள். இப்போ இதில் போயிட்டு விழுந்து ஏமாந்துடாதீங்க. ரைட். இப்போது நிறைய பேருக்கு லைஃப் கோல்ஸ் இதுதான் என்னோட கோல் விஷன் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கலாம். இந்த 5 ஏக்கர் திட்டம் இருக்குல்ல, அது செம மேட்டராக இருக்குது. பல பேருக்கு கனவாக இருந்து அது நிஜமாக மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். போர் இல்லைனா கூட என்னைக்காவது செயல்படுத்தி பார்க்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். மிக்க நன்றி. நன்றி.